இப்ப கேக்குதா? Am I audible now? Yes. Hi, good evening everyone. Welcome to Vedantu. This is Asha ma'am here. காலையில இருந்து ரொம்ப ப்ரொடக்டிவா நம்ம படிச்சிட்டு இருக்கோம். ஸோ காலையில ஒரு 1.5 hour செஷன்ல பாட்னி அண்ட் ஜுவாலஜியோட இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 5 marks பார்க்க போறோம். ரெடியா? எஸ், எல்லாரும் ரெடியா இருக்கியா? ஆரம்பிக்கலாமா? உங்களுக்குள்ள பேச வேணாம். உங்களுக்குள்ள பேசினா உங்க ஐடி தான் பிளாக் ஆகும். ஸோ அதை மட்டும் பண்ணாத. ஓகே. ஸோ பசங்களா, வேதாந்துல நிறைய ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபவுண்டேஷன், நீட்டு, ஜேஇஇ எல்லாத்துக்குமே வந்து கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த கோர்சஸ் எடுத்தாலும், நீட் ஆர் ஜேஇ என்ன எடுத்தாலும் டாப் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. எல்லாருமே சூப்பர் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, லைக் ஐஐடி மாதிரி. அண்ட் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. எனக்கு ஃபிசிக்ஸ்னா எப்படி படிக்கணும்னு தெரியல, கெமிஸ்ட்ரினா எப்படி படிக்கணும்னு தெரியல, என்ன சப்ஜெக்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கான பதில் எல்லாத்தையுமே அகாடமிக் மென்டார் வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளானையும் போட்டு கொடுத்துருவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு டவுட் சப்போர்ட் தனியாக இருக்க போகுது. படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்தால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இவங்க இருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து கிளாஸ் ரூம்ஸும் ரொம்ப ஹைடெக்கான கிளாஸ் ரூம்ஸாக இருக்க போகுது. நீட்டு ஜேஇ ரிப்பீட்டர்ஸ்க்காகவே சென்னை பிரான்ச்சில் ஆரம்பித்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்ச் தான் இந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச். கண்டிப்பாக ஒரு சூப்பரான காலேஜில் நீங்கள் போய் உட்காந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டி. அண்ட் அதுக்கான எஃபர்ட் போட முடிகிற அளவுக்கு நீங்களும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஒர்க் டுகெதர். எப்போவுமே வந்து மியூச்சுவலாக 2 சைடுந்தும் எஃபர்ட்ஸ் வந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும். நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம், பட் யூஆர் நாட் ரெடி டு கிராஸ்ப் இட் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இல்லை நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க, நாங்கள் நல்லா சொல்லி கொடுக்கலனாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ 2 சைடு இருந்துமே எஃபர்ட்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும். அப்படி நீங்கள் எஃபர்ட் போடுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான காலேஜில் போய் நம்ம உட்காந்துடலாம். ஸோ இந்த நீட்டாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், ரிப்பீட்டட் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஃபுல் ஃபீஸை நீங்கள் பே பண்ண வேண்டாம். IVSAT எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இதை எழுதும் போது உங்களுக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மின்னல் பேட்ச் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே பெய்டு கோர்சஸ். 11th அவைலபிளாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கே சேர்த்து 3,999 தான்டா. லைவ் கிளாஸ் இருக்கும், அண்ட் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், PDF இருக்கும். மேம் இதெல்லாமே தானே யூடியூப்லேயும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூடியூப்பில் உனக்கு PDF இப்போல்லாம் நாங்கள் கொடுக்குறதே கிடையாது இல்லையா? ஸோ உனக்கு ஆப்பில் மட்டும்தான் PDF வந்து அவைலபிளாக இருக்கும். அதை தாண்டி டெய்லி ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கம் டு மின்னல் பேட்ச். ஏன்னா டெய்லி ஸ்டடி பிளான்ஸை நாங்கள் அங்கே தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? 12th மின்னல் பேட்ச்ல மார்னிங் பிசிக்ஸ் கிளாஸ் எனக்கு ஷெட்யூலில் வரல, வாட் டு டூ? இப்போ ரெக்கார்டிங் இருக்கான்னு பாருடா. இப்போ ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்னு பாரு. சரியா? எஸ். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டுக்கும் இதே சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் சேம் ஃபீச்சர்ஸ் தான் 3,999க்கு. சரியா? எஸ். ஸோ இப்போ வந்து டாப் 5 marks போகலாமா? ரெடியா எல்லாரும்? பயம் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது மேம். ஸோ லிடியா, ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் பண்ணிடுறீங்களா? sam@vedantu.com அப்படின்னு ஒரு மெயில் ஐடிக்கு உங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து மெயில் பண்ணிடுறீங்களா? இந்த கிளாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour 2 hours தான்ப்பா இருக்க போகுது. அதுக்கு மேலே இருக்காது. 2 hours ரொம்ப மேக்ஸிமம் தான். டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கோஆப்ரேஷன். நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈவன் 3 hours கூட நான் எடுக்கிறதுக்காக ரெடி. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டீங்க, எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்ம 1.5 hourல முடிச்சிடலாம். சரியா? அதுக்குள்ளே நம்ம எவ்வளவு கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான். ஓகே. அண்ட் ஐ போஸ்ட் அ போல் நவ். நீ தான் ஆன்சர் பண்ண போற. எகெயின் ஃபர்ஸ்ட் பாட்னியா ஜுவாலஜியா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாட்னியோட 5 marks பார்க்கலாமா, இல்லை ஜுவாலஜியோட 5 marks பார்க்கலாமா? மின்னல் பேட்ச் பசங்களுக்கு PDF நான் கொடுக்குறேன்டா. டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லைவும் முடிச்சதுக்கப்புறமா காலையில் லைவோட PDFும் இந்த லைவோட PDFும் நான் வந்து ஒன்றாவே ஷேர் பண்ணிடுறேன். சரியா?
மேம் நான் தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணணும், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா லைவ் செக்ஷனாக இருந்தாலும் வீடியோஸாக இருந்தாலும் அதுக்கு கீழே தீமினல் பேட்சோட லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உனக்கு தெரியும். டிஸ்கிரிப்ஷன் எங்கே போய் பார்க்கணும்னு தெரியும் இல்லையா? ஐ வில் ஷோ யூ, வெயிட். நான் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லும்போது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிறீங்க சரியா? நம்ம சேனலில் நீ எந்த வீடியோ வேணாலும் போ, எல்லா வீடியோக்கு கீழேயுமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட்டாக ஜனஸ்ருதி மேமோட வீடியோ இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இங்கே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ். ஸோ இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணனா 11th தீமினல் பேட்சோட லிங்க் இருக்குது, 12th தீமினல் பேட்சோட லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா? இது வந்து எந்த லைவ் செஷனாக இருந்தாலும் எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே இருக்குது, எல்லா லைவ் செஷன்ஸ்க்கு கீழேயுமே இந்த 2 லிங்க் வந்து கம்பல்சரி இருக்கும் சரியா? ஓகே. ஸோ இப்போ பாட்னி வேணுமா ஜுவாலஜி வேணுமா? மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போமா? பாட்னி தானா இப்போவும்? ஏண்டா பாட்னி எல்லாருக்கும் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கா? மெயில் ஐடி நேம் என்னவா? என்ன மெயில் ஐடி? டே உன்னோட மெயில் ஐடி நீ தான் கொடுக்கணும், என்கிட்ட கேட்காத சரியா? பாட்னி என்ன கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு? நீ காலையிலயும் பாட்னி தான் ஃபர்ஸ்ட் வேணும்னு சொன்னேன், இப்பவும் பாட்னி தான் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்றேன். மேபி நம்ம பாட்னியே கம்ப்ளீட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இது 5 மார்க்ஸ், ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு, கொஷின்ஸ் நிறையா இருக்கு. அப்போ ஏன் பாட்னி கஷ்டமா இருக்கு? பாட்னி டஃபா இருக்குன்னு எனக்கும் புரியுது. என்ன டஃபா இருக்குன்னு கேட்டா, ஏன் பாட்னி டஃபா இருக்கு, ஜுவாலஜி ஈஸியா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது? பிகாஸ் தட் ஒன்லி ஹாவ் 2 lessons. 2 lessons அதனால டஃபா இருக்கா? 2 lessonsனா அப்போ ஈஸியா தானே இருக்கணும். பயோ கஷ்டமா இருக்கு, மொத்தமா பயோவே கஷ்டமா இருக்கு மேம். புரியல மேம் கொஷின்ஸ் எல்லாம். அடுத்து மோர் பேஜஸ் பாட்னி இருக்கா? பசங்களா நம்ம எப்பவுமே வந்து மெஜாரிட்டி தான் போவோம், பாட்னியோ ஜுவாலஜியோ நீ செலக்ட் பண்ணது தான். நிறைய பேர் பாட்னி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் 70%. அதனால வில் கோ வித் பாட்னி சரியா? நியூ டேர்ம்ஸா இருக்கா? ஜுவாலஜியில் அப்ப எல்லாம் பழக்கமான டேர்ம்ஸா இருக்கா? என்னடா அது பித்தலாட்டமா இருக்கு? நிதிஷ் ஸ்பாம் பண்ணா உன்னோட ஐடி வந்து பிளாக் ஆயிரும். பரவாயில்லனா பண்ணு, பரவாயில்லையா? ஜஸ்ட் அ மினிட். நம்ம வந்து தீமினல் பேட்ச் பசங்களுக்கும் இந்த லிங்கை போட்டுட்டு வந்துடலாம். டாபிக்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 2 மார்க் 3 மார்க் லைவ்ல டீச் பண்ண பிடிஎஃப் இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கொடுக்குறேன்டா அபிராமி, ஒன்னா அனுப்பி விட்டுறேன். எஸ், பிரணிதா ரவிக்குமார். ஓகேடா, சூப்பர் சூப்பர். பாட்னி இஸ் மோர் தேன் ஜுவாலஜி. சரி, ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கூடா. இப்போ பாட்னியில் 2 லெசன் தான் இருக்குது, ஜுவாலஜியில் 5 லெசன் இருக்குது. லெசன் வச்சு பார்த்தா ஜுவாலஜி உனக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸுமே உனக்கு பாட்னியை விட ஜுவாலஜி அதிகமாக இல்லை ஜுவாலஜியை விட பாட்னி அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு சேமாக தான் இருக்கும்னு தோணுது. அதான் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் கம்மிங்கிறதுனால மேபி பாட்னியில் கொஷின்ஸ் கம்மிங்கிற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், பாட்னி உனக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். சரி, நான் உனக்கு நல்லா புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்றேன்னே வெயி. அதுக்கப்புறமா ஜுவாலஜி தான் உனக்கு கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னா ஜுவாலஜியில் நிறைய கொஷின்ஸ் படித்த மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் போய் உட்காரும்போது என்னடா இது இவ்வளோ படித்தோமே, ஆனால் இந்த கொஷின் எங்கேருந்து வந்ததுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஜுவாலஜியில் வரும், பாட்னியில் வராது. பாட்னியில் ஈஸியாக நீ மார்க்கை எடுத்துருவேன், ஜுவாலஜியில் அந்தளவுக்கு மார்க் எடுக்க முடியாது. சரியா? ஸோ பரவாயில்ல, இப்போ பாட்னி வந்து கஷ்டமாக உனக்கு ஃபீல் ஆகுது, அதை நான் புரிய வச்சிடுறேன், அது வந்து உனக்கு ஈஸியாக இருந்துடும். சரியா? இப்போ பாட்னி போகலாமா? பாட்னியில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்? எனுமரேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்னால் என்னடா? நம்ம 10th படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்கா?
ப்ளீஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க. யூடியூப்ல இட் இஸ் நாட் பாசிபிள். டெஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே டீமினல் பேட்ச் பெய்டு கோர்ஸ்க்கு மட்டும்தான். மார்னிங் எடுத்த 2 மார்க் அண்ட் 3 மார்க்கோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்ல தான் அனுப்புவேன். யூடியூப்ல நாளைக்கு தான் அது அப்டேட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து லிங்க் போடுற ஆள் வந்து கிடையாது. அவங்க இன்னைக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க சின்ஸ் டுடே சண்டே. ஸோ நான் டெலகிராம் குரூப்பில் நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் டாக்குமெண்ட் அனுப்புவேன் இன்னைக்கே. இல்லை எனக்கு நாளைக்கு யூடியூப்ல தான் வேணும், எனக்கு டெலகிராம் குரூப் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் டில் டுமாரோ. சரியா? ஓகே. என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்னா என்னது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. புக்கில் பேஜ் நம்பர்லாம் இப்போ தேவையில்லை, கிளாஸை மட்டும் கவனி போதும். நான் கேட்குற கேள்விக்கு பதில் வராதப்போ நீ ஏதாவது கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். பரவாயில்லையா? வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாதுடா. வாட்ஸ்அப்பில் ஐம் நாட் த அட்மின். நான் டெலிகிராமில் மட்டும்தான் அனுப்ப முடியும். டெலிகிராம் குரூப்பில் நீ இல்லைன்னா வெயிட் டில் டுமாரோ டு கெட் த பிடிஎஃப். என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்னா என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா அட்லீஸ்ட் தெரியாதுனாவது சொல்லுங்கடா. டோன்ட் வேஸ்ட் டைம். நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 5-6 5 மார்க் படிக்கிறதே இந்த 2 மணி நேரத்தில் ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு படிக்கணும்னு இருந்தா சொல்லு, படிக்க வேணான்னு இருந்தா லைவ் வேணானாலும் சொல்லிடு, நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம். லைவ் வேணுமா வேண்டாமா? என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்னா ஃப்ளவர்ஸ் ஆர் பிக்கா? இல்ல டே, என்ன 10th ஸ்டாண்டர்ட்ல பாலினேஷன் படிக்கலையா? 10th ஸ்டாண்டர்ட்ல டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் படிக்கலையா? என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்னா இன்செக்டை பாலினேட் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். சரியா? இந்த வண்டு பூச்சி இதெல்லாம் வந்து எனக்கு பாலினேஷனில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஃப்ளவர்ஸை தான் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இன்செக்ட் வந்து ஒரு ஃப்ளவருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா என்னெல்லாம் எப்படியெல்லாம் அந்த பூ இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். போலாமா? Flowers are generally large, or if they are small, they are aggregated in dense inflorescence. ஸோ எப்போவுமே ஒரு பூ வந்து சைஸ் பெருசாக இருக்கும் இல்லையா? சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா பண்டல் பண்டலாக இருக்கும். பண்டல் பண்டலாக இருக்கும்போது தான் யாராவது ஒரு இன்செக்டோ இல்லை வண்டோ வரும்போது என்ன இருக்குங்க அப்படின்னு ஒரு கியூரியஸாக அதுக்கு இருக்குமா அந்த பண்டல் ஆஃப் ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது. ஸோ சின்னதாக இருக்குன்னா பண்டல் பண்டலாக இருக்கும், பெருசாக இருக்குன்னா சிங்கிளாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் ஈஸியாக ஒரு இன்செக்டை அட்ராக்ட் பண்ண முடியும். ஆஸ்ட்ரேஷியா ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் சொல்லலாம். ஸோ இதுவும் ஆஸ்ட்ரேஷியாவில் ஒன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் தான். இதில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால தான் பண்டில் பண்டிலாக அங்கங்கே வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தபடியாக ஸோ திஸ் இஸ் த ஆஸ்ட்ரேஷியா ஃபேமிலி ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ட். ஸோ எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கணும். பார்த்தாலே அப்படியே 10 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருந்து பார்த்தாலே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலராக இருக்கணும். த அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மே ஆல்சோ பி பிரைட்லி கலர்ட் டு அட்ராக்ட் த இன்செக்ட். இப்போ பெட்டல்ஸ் மட்டும் தான் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு கிடையாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பாயின்செட்டியா அண்ட் பாகின்வில்லா த பிராக்ட் பிகம் கலர்ட். ஸோ இப்போ ஒரு சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸை தாண்டி பிராக்டுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. பிராக்ட்னா என்ன மேம்னு கேட்பேன். அடுத்து 11th நம்ம படித்தோமே பிராக்டு பிராக்டியோல் எல்லாமே ஞாபகம் இருக்கா? ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் சென்டர்ட். சென்டர்ட்னா நல்லா ஸ்மெல் வரக்கூடிய ஃப்ளவர்ஸாக இருக்கும், ஈஸியாக வந்து ஒரு பூச்சியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. தென் இட் ப்ரொடியூசஸ் நெக்டார். ஸோ தேனை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் ப்ரொடியூசஸ் நெக்டார். அடுத்தபடியாக பார்த்தா ஸோ இதெல்லாம் தான்டா ஃப்ளவர்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் ஆல்சோ வந்து ஒரு நெக்டாரை ப்ரொடியூஸ் பண்ணும். பிராக்ட்னா என்னது? ஸோ ஒரு பூக்கு பக்கத்துலேயே சின்ன லீஃப் மாதிரி இருக்கும், அந்த பூக்கு கீழேயே சின்ன லீஃப் மாதிரி இருக்கும், அதுதான் பிராக்ட். சரியா? காம்பு கிடையாது. பிராக்ட்ங்கிறது ஒரு சின்ன லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். சரியா? அடுத்து flowers in which there is no secretion of the nectar, the pollen is either consumed as food or it is used in the building of a hive by the honeybees. Pollen and nectar are floral rewards for the visitors. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க? ஏதோ ஒரு பூவில் எனக்கு தேன் வந்து உருவாகலைன்னு வச்சுக்கோங்க, தேன் குடிக்கிறதுக்காக தான் ஒரு பேர்டோ இல்லை பூச்சியோ அந்த ஃப்ளவரில் வந்து உட்காரும். இப்போ அந்த தேனே உருவாகலைன்னா இப்போ எப்படி நம்ம அந்த ஃப்ளவர்ஸை அட்ராக்ட் பண்ண போகிறோம்? இப்போ எப்படி அந்த பேர்ட்ஸையோ இல்லை இன்செக்டையோ அட்ராக்ட் பண்ண போகிறோம்?
அப்போது பாலன் கிரெயின் அதுக்கு உணவாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த பாலன் கிரெயினை சாப்பிட்றதுக்காவது வந்து உட்காரும். சரியா? இப்போது ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா ஸ்மெல் வர ஒரு பூவாக இருக்கணும், அண்ட் தென் வந்து தேன் உருவாக்கக்கூடிய ஃப்ளவராக இருக்கணும். ஒருவேளை எனக்கு நெக்டார் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணுமா, இது பாலன் கிரெயின்ஸ் வந்து உருவாக்குது இல்லையா, அது கண்டிப்பாக பாலினேஷனுக்கு உருவாக்கி தான் ஆகணும். அப்போ அந்த பாலன் கிரெயின்ஸ் வந்து அந்த இன்செக்ட்டுக்கோ இல்லை பேர்டுக்கோ வந்து ஃபுட்டாக இருக்க போகுது. அப்போ அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக வந்து உட்காரும். இல்லை அந்த பாலன் கிரெயின்ஸ் வந்து ஒரு கூடு கட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஹனிபீஸில் வந்து தேன் கூடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தேன் கூடு கட்டுறதுக்கு பாலன் கிரெயின்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அதை எடுக்கிறதுக்காக இந்த பாலன் கிரெயின்ஸ் எல்லாம் வரப்போகுது. சரியா? இப்போ இந்த நெக்டார் தேன் அப்படின்றதும் இந்த பாலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ரிவார்ட் மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீ வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன்னா வீட்டில் வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து சூப்பராக நல்ல மார்க் எடுத்திருக்கே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சரியா? தீஸ் ஆர் த ரிவார்ட்ஸ். ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாராட்டுறதுக்காக. சரியா? ஓகே. ஸோ இப்போது ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் அண்ட் பீட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ஃபவுல் ஆர்டர் டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். இப்போ இதுவே வண்டெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வண்டெல்லாம் வந்து பாலினேஷன் பண்ணுதுன்னா அப்போ அந்த பூவோட வாசம் எப்படி இருக்குமா, நாத்தம் அடிக்குமா, நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல்லாம் இருக்காது. ஃபவுல் ஆர்டர், ஒரு மாதிரி கெட்டு போன ஸ்மெல்லு, ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, அந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் வண்டு வந்து அங்கே அட்ராக்ட் ஆகும். இன் சம் ஃப்ளவர்ஸ் ஜூசி செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் விச் ஆர் பியர்ஸ்ட் அண்ட் தென் த கண்டென்ட்ஸ் ஆர் சக்டு பை த இன்செக்ட். இப்போ ஒரு சில ஃப்ளவர்ஸில் வந்து ஜூஸியான செல்ஸ் எல்லாம் இருக்கும், உள்ளே வந்து எனக்கு அந்த செக்ரேஷன் உருவாயிருக்கும். இப்போது அதை ஓட்ட போட்டு அதை நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நீங்க சொல்லி கொடுக்கறதை எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமா? எஸ். கீவேர்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் அவ்வளோதான்டா. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் ஓவர். திஸ் கொஷின் விச் லெசன் இன் பாட்னியா? ஃபர்ஸ்ட் லெசன் கொஷின்டா. இதுவே உனக்கு தெரியலையா? ஃபர்ஸ்ட் லெசனே படிக்கல அப்போ இல்லையா? டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். போலாமா? மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னா என்ன? காலையில் நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோமா. மைக்ரோஸ்போர் அப்படின்னா பாலன் கிரெயின் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜெனசிஸ்னா ப்ரொடக்ஷன். பாலன் கிரெயின் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விதத்தை தான் பார்க்க போகிறோம், which is மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். சரியா? த ஸ்டேஜஸ் இன்வால்வ்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃப்ரம் டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல். நம்ம எப்படி நம்ம அம்மா கிட்ட இருந்து தான் பிறந்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மைக்ரோஸ்போரோட அம்மா தான் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல். சரியா? அதிலிருந்து தான் எனக்கு இந்த மைக்ரோஸ்போர் வரும். அண்ட் இந்த மதர் செல் எப்படி இருக்கு? டிப்ளாய்டு 2n கண்டிஷன்ல இருக்கு. இந்த மைக்ரோஸ்போர் ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல n கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே குறைஞ்சிருக்கான். நல்லா பாரு, மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து தான் ஐ எம் கெட்டிங் த மைக்ரோஸ்போர். இப்போ இதில் மைக்ரோஸ்போர் மதர் செல் இஸ் டிப்ளாய்டு இன் கண்டிஷன், இது ஹாப்ளாய்டு இன் கண்டிஷனாக இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் குரோமோசோம் குறைஞ்சிருக்கு, ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிருக்குன்னா இதை என்ன சொல்லுவோம்? மியோசிஸ் செல் டிவிஷன் இங்கே நடந்திருக்கும். மியோசிஸ் நடந்தால் தான் குரோமோசோமோட கவுண்ட் கம்மியாகும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, இதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து ஒரு மைக்ரோஸ்போர் உருவாயிருக்கு. திஸ் இஸ் டிப்ளாய்ட், திஸ் இஸ் ஹாப்ளாய்ட். ஸோ இதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? The primary sporogenous cells directly or may undergo a few mitotic divisions to form a sporogenous tissue. இப்போ இந்த sporogenous cells, sporogenous tissue எல்லாம் எங்கே இருக்குன்னா ஆந்தரோட ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ ஆந்தரோட ஃபோட்டோ இங்கே இல்லை, பட் ஸ்டில் நம்ம காலையில் பார்த்தோம் இல்லையா, ஒரு மெச்சூர் ஆந்தரோட ஸ்ட்ரக்சரில் எனக்கு இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போ இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னவா ஆகும்? டிஷ்யூஸாக மாறும். அந்த மாதிரி தான் ஐ ஹாவ் ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இன்சைட் த ஆந்தர். அதெல்லாம் சேர்ந்து எனக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் இங்கே எனக்கு மைட்டோசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. மைட்டோசிஸ்னால் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் செல்ஸ் மட்டும் வந்து 1 2 மாறும், 2 4 மாறும், இப்படி மாறிக்கிட்டே போகுமே தவிர மற்றபடி எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. குரோமோசோம் நம்பர் முக்கியமாக சேஞ்சே ஆகாது. ஓகேவா? குரோமோசோம் நம்பர் எனக்கு சேஞ்ச் ஆகாது. The last generation of the sporogenous tissue functions as the microspore mother cell. ஸோ இப்படி உருவான ஒரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ தான் என்னவா ஃபார்ம் ஆகுது?
மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக உருவாகுது, which is MMC அப்படின்னு நான் எழுதி காட்டினேன் இல்லையா, அதுதான் which is diploid in structure. Okay, so இப்போ each microspore mother cell divides meiotically to form a tetrad of 4 haploid microspore. So ஒவ்வொரு microspore mother cellமே என்ன பண்ணுது, meiosis cell division undergo பண்ணுது. meiosis cell division முடிச்சு 4 செல்லை ஃபார்ம் பண்ணுது. tetrad அப்படின்னா 4 செல், ஆனால் அந்த 4 செல்லுமே வந்து தனித்தனியாக இல்லாமல் ஒரே குரூப்பாக இருக்கு. tetrad of 4 haploid microspores ஃபார்ம் பண்ணுது. Microspores soon separate from one another and they remain free in the anther locule and develop into pollen grains. இப்போ இந்த 4 செல்ஸுமே ஒரே குரூப்பாக இருந்ததா, இப்போ இந்த ஒவ்வொரு செல்லுமே திரும்பவும் ஒவ்வொரு pollen grain-ஆ மாறும். சரியா, அவ்வளோதாண்டா விஷயம். In some plants, all the microspores in Microsporangium remain held together called as pollineum. So இப்போ நான் வந்து உனக்கு ஒரு சின்ன flow chart மாதிரி போட்டு காட்டினேன்னா it will be better for you. So first நம்ம என்ன பார்த்தோம், ஸ்போரோஜீனஸ் செல்ஸ்னு பார்த்தோமா, ஆந்தர்க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். இது என்ன பண்ணுது, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவோட லாஸ்ட் ஜெனரேஷன் தான் மைக்ரோஸ்போர் மதர் செல். ஓகே, ஸோ இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ என்னவா ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவா ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்திருக்கு, விச் மீன்ஸ் இங்கேயும் குரோமோசோம் நம்பர் வந்து மாறலை. டிப்ளாய்ட்னா அதே டிப்ளாய்ட் தான் இங்கே வந்திருக்கு. பட் இங்கே பேசிக்கலி என்ன நடந்திருக்குன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எப்படி ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக ஃபார்ம் ஆச்சு, இங்கேயும் மைட்டாசிஸ் நடக்குது. மைட்டாசிஸ் நடந்து இங்கேயும் டிப்ளாய்டு தான் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல். பட் இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவோட லாஸ்ட் ஜெனரேஷன் தான் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல். லாஸ்ட் ஜெனரேஷன் தான் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல். இப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து ஆரம்பிப்போம். மைக்ரோஸ்போர் மதர் செல் எப்படி இருக்கு, இட் இஸ் டிப்ளாய்டு இன் கண்டிஷன் இல்லையா. இப்போ இந்த டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருந்து எனக்கு ஒரு டயட் ஃபார்ம் ஆகும், தென் எனக்கு ஒரு டெட்ராய்ட் ஃபார்ம் ஆகும். இந்த டயட் பற்றி உங்களோட புக்கில் வந்து கொடுக்கல, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குமா, இந்த டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஒரு டயட் அதாவது 2 செல் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். 2 செல் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே எனக்கு மியாசிஸ் செல் டிவிஷன் 1 நடந்திருக்கு, மியாசிஸ் 1 நடந்திருக்கு. இங்கே திரும்பவும் மியாசிஸ் 2 நடந்திருக்கு. இங்கே 4 செல் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 4 செல்ஸ் வந்து இங்கே இருக்கு. சரியா, ஒரு குரூப்பா. இங்கே டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருந்ததா மியாசிஸ் 1 நடந்தா என்ன ஆகும், குரோமோசோம் நம்பர் ஹாஃபா குறையும். ஸோ இதுவே ஹாப்ளாய்டு ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் இன்னொரு மியாசிஸ் நடந்திருக்கு. செகண்ட் மியாசிஸ்ல குரோமோசோம் நம்பர் மாறாது. ஸோ தி சேம் ஹாப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் கண்டினியூட் ஹியர். சரியா, ஓகேவா, இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்படி தான் ஒரு பாலன் கிரெயின் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த டெட்ராட் வந்து 4 செல் ஒரே குரூப்பாக இருக்கா, இது எப்படி இருக்கு, ஒரு குரூப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் எனக்கு தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு டெட்ராடுமே ஒவ்வொரு பாலன் கிரெயினை உருவாக்கும். இந்த ஒவ்வொரு செல்ஸுமே ஒவ்வொரு பாலன் கிரெயினை உருவாக்கும். சரியா, கேன் ஐ நோ த 11th ஸ்டாண்டர்ட் லைவ் கிளாஸஸ் டுடே. ஏற்கனவே முடிஞ்சது நிதிஷ், ரெக்கார்டிங் இருக்கு, போய் பார்த்துக்கோ. கொஷின்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டே லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரலடா. இது ஓகேவா, அடுத்து போலாமா. மேக்ஸ் ஷெட்யூல் வேதாந்து ஆப்ல இல்லை, என்ன ஷெட்யூல்பா? இந்த கொஸ்டின் கிளியராடா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த பாலன் கிரெயின்ஸ் தனித்தனியா பிரிஞ்சு போகாம எனக்கு ஒன்னா குரூப்பா இருக்குன்னா அதுதான் பாலினியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேலோட்ராபஸ்.
Pollinia are attracted to a clamp or clip-like sticky structure called as corpusculum. இப்போ இந்த group of pollen grains தான் நம்ம pollinia, pollinium அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே வந்து எப்படி அட்டாச்டா இருக்குமா? ஒரு சின்ன ஹூக் கொக்கை மாதிரி ஒரு clamp கூட அட்டாச்டா இருக்குமா? சரியா? Yes. அடுத்து types of ovules போலாமா? ராக்ஸ்டார் நிதிஷ், வேற ஏதாவது லைவ் கிளாஸஸ் இருக்காங்கிறது உனக்கு லைவ் செஷனுக்குள்ள போய் பார்த்தாலே தெரியும். இருக்குன்னா இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நீயா போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாமா? டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் ரெடியா? ஓகே, பிசிக்ஸ் 3rd லெசன் சார் எடுக்கலையே. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? நான் எடுக்கட்டுமா? PDF டெலிகிராம்ல சென்ட் பண்ணுங்க. எப்படிடா கிளாஸ்க்கு முன்னாடியே சென்ட் பண்ணிடுவா? ஏண்டா வாய புடுங்குறீங்க? கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் அனுப்புறேன்டா. ஐ மீன் த்ரீமினல் பேட்ச், பட் ஐ டோன்ட் ஹேவ் டெலிகிராம். வாட் கேன் ஐ டூ? ப்ளீஸ் டவுன்லோட் டெலிகிராம் ஆப். ஏன்னா நம்மளுக்கு த்ரீமினல் பேட்ச்க்கு டெலிகிராம் குரூப் தான் இருக்கு. அதில் தான் உனக்கு PDF, டெய்லி ஸ்டடி பிளான்லாம் இப்போ இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா ஸ்ரீ விஜய்? டெய்லி நம்ம ஸ்டடி பிளான் அனுப்பிட்டு இருக்கோம், எல்லாமே டெலிகிராம் குரூப்ல அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோ, டீமினல் பேட்ச்ல இருக்கவங்க. சரியா? யூடியூப் பசங்களுக்கெல்லாம் ஸ்டடி பிளான் கிடையாது, டீமினல் பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்டடி பிளான். அண்ட் அது எல்லாமே டெலிகிராம் குரூப்ல தான் அனுப்பிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து போலாமா? டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ். So the ovules are classified into 6 main types. இப்போ ஓவியூல்ஸ்ல வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா 6 டைப் இருக்கு. இந்த 6 டைப்பும் எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க? ஓரியன்டேஷன், ஓகே, ஃபார்ம், பொசிஷன் ஆஃப் த மைக்ரோபைல் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபியூனிக்கல் அண்ட் சலாசா. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்ல பாத்தீங்கன்னா மைக்ரோபைலார் எண்ட் இருக்கு, சலாசா எண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. சரியா? No other option Sri Vijay, only Telegram communication in Vedantu. So Telegram நீ டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. உனக்கு மெட்டீரியல் வேணும்னா டவுன்லோட் பண்ணு. நிறைய PDF அதில் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நிறைய ஸ்டடி பிளான் அதில் தான் ஷேர் பண்ணுறோம். சரியா? மேக்ஸ் கிளாஸ்க்கான ஷெடியூல் இல்லையா? சரி, நான் சொல்லிடுறேன். So these are the 6 types of ovules in the plants. இப்போ இந்த ஒவ்வொன்றை பற்றியுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்த்தோட்ரோபஸ். ஆர்த்தோட்ரோபஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஓவியூல்ல மைக்ரோபைல் அட் த டிஸ்டல் எண்ட் அண்ட் மைக்ரோபைல், ஃபியூனிக்கல், சலாசா எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். யூ கேன் சி, இதுதான்டா மைக்ரோபைல். ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கா? இதுதான் மைக்ரோபைல். இது ரொம்பவே தள்ளி தான் இருக்கு. அண்ட் மைக்ரோபைல் இது வந்து சலாசா எண்ட். இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு? எனக்கு நல்லா டிஸ்டன்ஸ்டா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, பிளஸ் டிஸ்டன்ஸ்டா இருக்கு. ஸோ இதுதான் ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியூல். எக்ஸாம்பிள் பைப்பரேஷியே, பெப்பர் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். அடுத்தபடியா பார்த்தா அனாட்ரோபஸ் ஓவியூல். இது பாடி ஆஃப் த ஓவியூல் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்டட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூலே வந்து எப்படி இருக்கு? தலைகீழா மாறி இருக்கு. ஸோ மைக்ரோபைல் அண்ட் ஃபியூனிக்கல் கம்ஸ் டு லை வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ இதுதான்டா ஃபியூனிக்கல். இந்த ஃபியூனிக்கலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக்ரோபைலும் எப்படி இருக்கு? இப்போ வளைஞ்சு இருக்கிறதுனால பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. It is very close to each other. This is the common type of ovules in dicots and monocots. So dicot plants-லயும் monocot plants-லயும் anatropous ovule தான் அதிகமா நம்ம பார்க்க முடியும். சரியா? அடுத்து hemianatropous ovule போலாமா? So in this, the body of the ovule is placed transversely and at right angles to the funicle. So இதுதான் funicle. இப்போ இந்த funicle-க்கு பாடி எப்படி இருக்கு? ரைட் ஆங்கிள்ஸ்ல 90 டிகிரிஸ்ல இருக்கு. டிரான்ஸ்வர்ஸ்னா படுக்க போட்ட மாதிரி. ஸோ படுக்க போட்ட மாதிரி தானே இந்த ஓவியூல இருக்கு.
எஸ். ஸோ இதுதான் ஹெமிஅனாட்ரோபஸ் ஓவியூல். ஸோ எக்ஸாம்பிள் பிரைமுலேஷிய ஃபேமிலி சொல்லலாம். அடுத்து கேம்பைலோட்ரோபஸ் ஓவியூல். Body of the ovule at the micropylar end is curved and it is more or less bean shaped. So இதுதான் micropylar end. ஸோ இங்கே தான் எனக்கு மைக்ரோபைல் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த பாடி வந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் கர்வ்டாக இருக்கு. ஸோ இது கர்வ்டாக இருக்கும்போது மொத்தமாக பார்த்தா பீன் ஷேப்ல இருக்கு. சரியா, ஓவியூலஸ் பீன் ஷேப்டு. அடுத்தபடியா the embryo sac is slightly curved. ஸோ இந்த கர்வச்சர்னாலேயே உள்ள இருக்கக்கூடிய embryo sac எப்படி இருக்கு, கொஞ்சம் ஸ்லைட்டாக கர்வியாக இருக்கு. All three hilum, micropyle and chalasa are adjacent to one another with the micropyle oriented towards the placenta. ஸோ இது micropylar end, இது ஃபியூனிக்கல். தென் சலாசா வந்து அப்படியே ஆப்போசிட்ல இந்த இடத்துல இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ மைக்ரோபைலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சலாசா. ஸோ இது எல்லாமே எனக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த மைக்ரோபைலார் எண்ட் எங்க இருக்கு, பிளாசண்டாவோட பொசிஷனுக்கு பக்கத்தில் இருக்கு. எக்ஸாம்பிள் லெகுமினேஷிய ஃபேமிலி. லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னா இந்த பட்டாணி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். சரியா, அடுத்து போலாமா? புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸாக எழுதுங்க ரஹமத். என்ன இருந்தாலும் go with your book. ஸோ புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தாண்டி வேறு ஏதாவது எழுதும் போது உங்களுக்கு மார்க் வராது. ஓகே, அடுத்து போலாமாடா? Amphitropous ovule. So the distance between hilum and chalasa is very very less. இங்க பாரு, இது வந்து மைக்ரோபைலார் எண்ட். சரியா, இது சலாசா. ஸோ இது இவ்வளோ பெண்டாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு. The curvature of the ovule leads to horseshoe shaped nucellus. ஸோ இது பாரு, நியூக்ளியஸ் கிடையாது, நியூசெல்லஸ் காலையில் நான் சொன்னேன்னா. ஸோ இது எப்படி இருக்குமா, horseshoe ஷேப்ல இருக்குமா. எக்ஸாம்பிள் சம் 𝐿𝑖ஸ்மாட்டேஷே. ஏல முடிஞ்சாலே இட் இஸ் அ ஃபேமிலி நேம், 𝐿இஸ்மாட்டேஷே ஃபேமிலி. அதுக்குள்ள வாட்டர் பிளான்டேன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த பிளான்ட் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்க போகுது. தென் வி ஹேவ் சிர்சினோட்ரோபஸ் ஓவியூல். சிர்சினோட்ரோபஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபியூனிக்கல் இஸ் வெரி லாங் அண்ட் இட் சரவுண்ட்ஸ் த ஓவியூல். ஸோ ஃபியூனிக்கல் வந்து இதுதான், திஸ் இஸ் த ஃபியூனிக்கல் இல்லையா. பட் இது எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாரு, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சிர்சினோட்ரோபஸ் ஓவியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேக்டஸ் பிளான்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஓவியூல்ஸ் தான் பார்க்க முடியும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் அவ்வளோதான்டா. அண்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல மேக்ஸிமம் இதுதான் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ், ஸ்டெப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல். இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இப்போ செகண்ட் லெசன் போகலாமா? ரெடியா? ஃபர்ஸ்ட் லெசனில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லை இந்த கொஷின் வருமா மேம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லைனா அடுத்த லெசன் போகலாம். டயக்ராம் கண்டிப்பாக போடணும், டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ்க்கு கண்டிப்பாக போடணும். டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் வித் an எக்ஸாம்பிள் போகலாமா? அண்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் வந்து ஒரு 5 மார்க்காக கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி டயக்ராம் போடணும். 3 மார்க்காக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டைப்பையும் தனித்தனி 3 மார்க்காக கேட்கலாம். சரியா மேம்? டியூஸ்டே பெய்ட் பேட்ச்ல கிளாஸஸ் இல்லையா? இருக்குண்டா, இல்லாமல் எங்கே போயிடும்? ஏன் டியூஸ்டே ஏதாவது லீவ் வருதா என்ன? ஓகே, ஸோ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் வித் an எக்ஸாம்பிள். ஸோ இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஃபார் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னா வந்து மெச்சூர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்டா. ஸோ டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் வித் an எக்ஸாம்பிள் போலாமா? ஒவ்வொரு வாரமும் மண்டே தான் அதோட ஷெட்யூல் ஃபிக்ஸ் ஆகும். சண்டே யாரும் உட்காந்து வேலை பார்க்க மாட்டாங்க, யாரும் உனக்கு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மண்டே செக் பண்ணி பாரு, நெக்ஸ்ட் ஒரு வீக்கோட ஷெட்யூல் எல்லாமே அப்பதான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, so interlocus interactions takes place between the alleles at different loci, that is between the alleles of different genes. It includes the following. இப்போ first of all interlocus, interna வந்து என்ன அர்த்தம், between இல்லையா? interna between, locus na என்ன மேம்? you would have seen a chromosome structure like this. இப்போ இந்த chromosome structure இந்த மாதிரி இருக்குன்னா imagine
உனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜீன் இருக்குது, நீ ஏதோ ஒரு ஜீனை வந்து தேடி போகிற, அந்த ஜீன் வந்து இந்த குரோமோசோமில் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த லொக்கேஷனை தான் என்ன சொல்லுவாங்க, லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதே மாதிரி ஒரு ஜீனுக்கு தான் லோக்கஸ் இது, இதே குரோமோசோமில் வேறு ஏதாவது ஜீன் இருந்தால் அது வேற ஒரு லோக்கஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் லோக்கஸ் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி வேற ஒரு ஜீன் இமேஜின் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது வேற ஒரு ஜீனோட லோக்கஸாக இருக்கும், இது லோக்கஸ் 2 இருக்கும். சரியா? இப்போ இன்டர் லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரே குரோமோசோமில் பிட்வீன் த லோக்கஸ், இந்த லோக்கஸ்க்கும் இந்த லோக்கஸ்க்கும் நடுவில் எனக்கு ஒரு இன்டராக்ஷன் நடக்குது, கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் இன்டர் லோக்கஸ் இன்டராக்ஷன். ஸோ இது எங்கே நடக்கலாம், ஒரு குரோமோசோமில் எனக்கு 2 லோக்கஸ்குள்ளே நடக்கலாம், ஆர் பிட்வீன் த அலீல்ஸ்குள்ளே நடக்கலாம். அலீல்ஸ்னால் என்ன மேம், காலையில் நம்ம சொல்லி கொடுத்தோம், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி ஒன்றா சேர்ந்தா அது ஒரு ஜீனு. இப்போ இதை தனித்தனியாக பிரித்தா கேபிட்டல் டிங்கிறது ஒரு அலீலு, ஸ்மால் டிங்கிறது ஒரு அலீலு. ஸோ இது வந்து ஜீன் தான். இந்த ஜீனை பிரித்தோம்னா இது ஒரு அலீல், இது ஒரு அலீல், இது அலீல் நம்பர் 1, இது அலீல் நம்பர் 2. சரியா? இப்போ இதுக்கும் இதுக்குமே நிறையா இன்ட்ராக்ஷன் நடக்கலாம். ஸோ இதை தான் வந்து இன்ட்ரா லோக்கஸ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு இதை தான் சொல்லுவோம். இப்போ இதில் ஒன் ஆஃப் த டைப் தான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படிங்கிறது. டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மோனோ ஹைப்ரிட் க்ராஸ், டை ஹைப்ரிட் க்ராஸ் எல்லாம் பார்க்கும்போது கேபிட்டல் டி இருந்தால் அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், வேற ஒன்றும் இல்லை. ஒரு கேரக்டர் எனக்கு டாமினண்ட்டாக இருக்குது, அதை இன்னொரு கேரக்டரை சப்ரஸ் பண்ணுது, அடக்கி வைக்குது. ஸோ இதுதான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். சரியா? ஆமாம் ஹிலால் பாபு, யாரும் உங்கள் கூட பேச மாட்டாங்க. ஸோ கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணால் அவங்க ஐடி பிளாக் ஆயிரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்களும் பண்ணாதீங்க. சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? It is a gene interaction in which 2 alleles of a gene at one locus interfere and suppress and mask the phenotype expression of different pair of alleles of another gene at another locus. இப்போ நல்லா பாரு, இங்கே ஒரு ஜீன் இருக்கு, இங்கே ஒரு ஜீன் இருக்கு. இந்த ஜீனில் இருக்க ஒரு அலீல் வந்து என்ன பண்ணுது, இந்த ஜீனோட அலீலை வந்து அடக்கி வைக்க பார்க்குது, சப்ரஸ் பண்ணி வைக்க பார்க்குது. அதுதான் இது. இப்போ படிச்ச பாரு உனக்கு புரியும். இட் இஸ் அ ஜீன் இன்ட்ராக்ஷன் இன் விச் 2 alleles of one gene. நம்பர் 1 ஜீனில் இருக்கக்கூடிய அலீல் வந்து என்ன பண்ணுது, அது ஒரு லோக்கஸில் இருக்குமா, நம்பர் 1 லோக்கஸில் இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்ன பண்ணுது, இன்னொரு லோக்கஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜீனை, ஓகே, இது ஜீன் நம்பர் 2, லோக்கஸ் நம்பர் 2. ஸோ லோக்கஸ் 1ல் இருக்க ஃபஸ்ட்டு ஜீன் போய் என்ன பண்ணுது, செகண்ட் லோக்கஸில் இருக்கக்கூடிய 2வது ஜீனை போயிட்டு எனக்கு சப்ரஸ் பண்ணுது. அப்போ ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், ஒன்று சப்ரஸாக இருக்கும். அதுதான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். சரியா? பார்த்தனோஜெனசிஸ் டைப்பெல்லாம் காலையிலேயே எடுத்தாச்சு, நீ லைவ் வரல, அதுக்கு என்ன பண்ண முடியும், திரும்ப இன்னொரு தடவைலாம் எடுக்க முடியாது. பயோசுவாலஜி யூனிட் 2 எடுங்க, எடுத்து 1 மாதம் ஆச்சு காயத்ரி. அதோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உனக்கு அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் எண்டோஸ்பம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். ஸோ அச்சீவர் பவி, எண்டோஸ்பம்னா என்னன்னு இப்போ தானே ரீசெண்டாக சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இல்லையா? The gene that suppresses or masks the phenotype expression of the gene at another locus is known as epistatic. எந்த ஒரு ஜீன் போயிட்டு இன்னொரு ஜீனை சப்ரஸ் பண்ணுதோ அதுதான் எபிஸ்டாட்டிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்குன்னா இங்கே எது எக்ஸ்பிரஸ் ஆகும், இது எக்ஸ்பிரஸ் ஆகும், இது எக்ஸ்பிரஸ் ஆகாது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஜீன் எனக்கு சப்ரஸ் ஆகுதா, இந்த ஜீனை சப்ரஸ் பண்ணுற இதுதான் டாமினன்ட் எபிஸ்டாட்டிக் ஆர் எபிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ யார் எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்களோ அவங்கள எபிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொருத்தங்களை ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ யார் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகலை, ஸ்மால் டி எக்ஸ்பிரஸ் ஆகலை, அப்போ அவங்க ஹைப்போஸ்டாட்டிக். யார் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்க, இன்னொருத்தங்களை சப்ரஸ் பண்ணுறாங்க, கேபிட்டல் டி, அப்போ கேபிட்டல் டி தான் எபிஸ்டாட்டிக். சரியா? ஸோ ஹைப்போஸ்டாட்டிக் இங்கே கொடுத்துருக்காங்க.
the gene whose expression is interfered by non-allelic genes and preventing from exhibiting its character. அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம தடுக்கிறது இன்னொரு ஜீன் பண்ணுது இல்லையா. அப்போ யார் வந்து இங்க தடுக்கப்படுறாங்களோ, யாரு சப்ரஸ் செய்யப்படுறாங்களோ அதுதான் வந்து ஹைப்போஸ்டாட்டிக். சரியா? எஸ். இதுல எனி டவுட்ஸ்? இப்போ இதோட எக்ஸாம்பிள் வந்து சம்மர் ஸ்குவாஷ் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டுப்பா. ஸோ இந்த ஃப்ரூட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம W அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். கேபிட்டல் W அப்படின்னா இட் இஸ் அ டாமினன்ட் அலீல், ஸ்மால் W அப்படின்னா இது ரெசசிவ் அலீல். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? கேபிட்டல் W அப்படின்னா இட் வில் கிவ் ஒயிட் கலர் டு த ஃப்ரூட். ஸ்மால் Wனா இட் வில் கிவ் சம் அதர் கலர், வேற ஏதாவது கலராக இருக்க போது ஒயிட் தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ். சரியா? W allele is dominant that mask the expression of any color. So இப்போ கேபிட்டல் லெட்டர்ல நம்ம போட்டிருக்கோம்னா அது டாமினன்ட் கேரக்டர். அது போய் மற்ற கேரக்டரை என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணும், இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம தடுக்கும் இல்லையா? அப்போ இது இங்கே டாமினண்ட்டாக இருக்கு. In another locus, hypostatic allele capital G is for yellow fruit and its recessive allele small g is for green fruit. So இங்க என்ன நடக்குது? கேபிட்டல் G அப்படின்னா எல்லோ கலர் ஃப்ரூட்டா இருக்கு, இதுவே ஸ்மால் g அப்படின்னா அது கிரீன் கலர் ஃப்ரூட்டா இருக்கு. இது இன்னொரு லோக்கஸ்ல இருக்கு. நம்ம அந்த கேபிட்டல் W ஸ்மால் Wன்னு பார்த்தது வேற லோக்கஸ், வேற லொகேஷன்ல இருந்தது குரோமோசோம்ல. இந்த ஸ்மால் g கேபிட்டல் G வேற லொகேஷன்ல இருக்கு. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் லோக்கஸ் ஒயிட் இஸ் டாமினன்ட். அந்த லோக்கஸ் நம்பர் 1ல கேபிட்டல் W ஸ்மால் Wன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல கேபிட்டல் W தான் டாமினண்டா இருந்தது. whereas in the second locus yellow is dominant. so yellowனா கேபிட்டல் Gயா, so இதுதான் டாமினண்டா இருந்தது செகண்ட் லோக்கஸ்ல. ரைட்? இப்போ when the white fruit with genotype capital W small g is crossed with the yellow fruit with genotype small w capital G, the F1 plants will have the white fruit and are heterogeneous. இங்க பாரு, white fruit-ஆ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு capital W தானே white-க்கு, இது வந்து green-ன்னு அர்த்தம். இது வந்து recessive, இது எக்ஸ்பிரஸ் ஆகாது. அப்போ இங்க யாரு டாமினண்டா இருக்காங்க? W தான் டாமினண்டா இருக்காங்க, அது மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. that's why the fruit is white in color. இன்னொரு சைட் பாரு, small w capital G, அப்ப இது இங்க வந்து டாமினண்டா இருக்கு, which is yellow. இது வந்து வேற ஏதோ ஒரு கலர், small wனா something other than white. ஸோ இப்போ யார் இங்கே டாமினண்ட்டாக இருக்காங்க? கேபிட்டல் G தான் டாமினண்ட்டாக இருக்காங்க, which is yellow கலர் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க ரெண்டு ஃப்ரூட்ஸை நான் கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷன் எப்போவுமே எப்படி தான் வரும்? டாமினன்ட் கேரக்டர்ஸோடு இருக்கும், ஹெட்ரோஜீனஸ் டாமினண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. சரியா? அடுத்து போலாமா? The F1 heterogeneous plants are crossed. They give rise to F2 with the phenotypic ratio of 12 white, 3 yellow and 1 green. So 12:3:1 ரேஷியோல எனக்கு வந்து phenotypic ratio கிடைச்சிருக்கு. So 12 வந்து whiteப்பா, 3 yellow and 1 green. ஏன்னா இது வந்து ரெசசிவ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான பிளான்ஸ் தான் ரெசசிவ் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். சரியா? பாட்னி படிக்க கஷ்டப்படுறேன் மேம், ஜுவாலஜி தான் ஜுவாலஜி. ஓகே, எங்க சார் செக்கர் போர்டுக்கு 3 மார்க் 1 மார்க் அண்ட் டெஃபினிஷன் 1 மார்க்னு சொன்னாங்களா? டே நீ ஓகே, செக்கர் போர்டுக்கு 3 மார்க்கு, டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு, இன்னொன்று என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. ரைட்டிங்க்கு 1 மார்க்கா? அதுதான் எப்படி எழுதியிருக்கியா? ஓகே, ஸோ இப்போ இதுதான்டா கான்செப்ட், இது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் ஹியர்? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் உனக்கு என்ன கதைன்னு புரிஞ்சுட்டா அந்த ஒரே கதையை தான் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. பேசிக்கலி நம்மளோட மோனோ ஹைப்ரிட் டை ஹைப்ரிட் மாதிரியே தான் இதுவும். ஓகே, என்ன மோனோ ஹைப்ரிட்னா ஒரே ஒரு கேரக்டரை நம்ம எடுத்திருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் ஒரே கேரக்டர் தான், அந்த ஃப்ரூட்டோட கலர் மட்டும்தான். பட் அலீல்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக டை ஹைப்ரிட் கிராஸ் மாதிரி இருக்கு, அவ்வளோதான் விஷயம். சரியா? டேபிள் போட்டுக்கலாம்டா. Bring out the inheritance of chloroplast gene with an example. பார்க்கலாமா?
குளோரோபிளாஸ்ட் ஜீனோட இன்ஹெரிட்டன்ஸ். தியரி படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செக்கர் போர்டு ஈஸியாக போட்டுருவேன், ரேஷியோ எழுதிடுவேன், தியரி தான். ஏன் தியரி நீ படிக்கிற? செக்கர் போர்டு உன்னால் போட தெரியுது, ரேஷியோ போட தெரியுதுன்னா அதை வச்சு கதை எழுத தெரியாதா? தியரிங்கிறது ஒன்றும் இல்லை, கதை தான். உனக்கு செக்கர் போர்டு ஈஸியாக போட தெரியுதுன்னா அதையே கதையாக எழுத போகிற, அவ்வளோதான்டா தியரி. சரியா? ரொம்ப கஷ்டப்படாத தியரி எழுதுறதுக்கு. ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள் போகலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் போட்டு பார்க்கலாம். லைக் பண்ணிட்டீங்களா? What about the physics class? Sir told that we'll have 5 o'clock live for first midterm marathon. YouTube la வைக்கிறேன்னு சொன்னாரா அக்ஷயா? டீமினலுக்கு கிளாஸ் முடிஞ்சது, physics கிளாஸ் காலையிலேயே முடிஞ்சது, 6 o'clock to 9 o'clock. சரி, இந்த குளோரோபிளாஸ்டோட இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டிப்பா அம்மா கிட்ட இருந்து தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது. சரியா? குளோரோபிளாஸ்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்னாலே அம்மா கிட்ட இருந்து தான் பாஸ் ஆகும், அப்பா கிட்ட இருந்து பாஸ் ஆகாது. So it is found in 4 o'clock plant, that is Mirabilis jalapala பார்க்கலாம். In this there are two types of variegated leaves. Variegated leaves னா இப்போ எல்லா லீஃபுமே வந்து எனக்கு ப்ராப்பர் பச்சை கலர்ல இருக்காது, சிலது வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்கலாம், சிலது வந்து எல்லோ கலர்ல இருக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் variegated leaves அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு டைப்பா எடுத்துக்கலாம். ஒன்று டார்க் கிரீன் கலர்ல சில லீவ்ஸ் இருக்கு, சிலது வந்து பேல் கிரீன் கலர்ல இருக்கு. Right? When the pollen of dark green leaf plants எல்லாமே இருக்கு. இப்போ டார்க் கிரீன் வந்து மேல் பிளான்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ மேல் பிளான்ட்ல டார்க் கலர் லீஃப் இருக்குன்னா அந்த மேல் பிளான்ட்ல இருந்து எனக்கு பாலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மால உட்காருமா டியூரிங் பாலினேஷன்? அப்படி உட்காரும் போது எனக்கு இந்த ஃபீமேல் பிளான்ட்டோட கலர் எப்படி இருக்கு? பேல் கிரீனா இருக்கு, ஃபீமேலில் பேல் க்ரீனாக இருக்குது. ஸோ இப்படி எனக்கு பாலினேஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து அடுத்த ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த ஜெனரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக ஃபீமேலோட கேரக்டர்ஸோடு தான் இருப்பாங்க. சரியா? அதுதான் இங்கே விஷயம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் பாரு, உனக்கு ஈஸியாக புரியும். திஸ் இஸ் த ஃபோட்டோ. இங்கே பாரு, மேல் பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது? டார்க் க்ரீனாக இருக்குது. ஃபீமேல் பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது? பேல் கிரீன் கலர்ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்ணி அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா பேல் கிரீன் கலர்ல இருக்கு. அப்போ இந்த பேல் கிரீன் யாரோட கேரக்டர்? ஃபீமேலோட கேரக்டரா? சரி, இப்போ வந்து ஃபீமேல் பேல் கிரீனா இருந்தா தானே இப்படி நடக்குது. வேற மாதிரி நம்ம மாற்றி வைப்போம். இப்போ மேலுக்கு பேல் கிரீன் கலர் எடுத்தாச்சு, ஃபீமேலுக்கு டார்க் கிரீன் கலர் எடுத்தாச்சு. ஸோ இப்படி எடுக்கும்போது அடுத்த வரக்கூடிய பிளான்ட்டு எப்படி இருக்கு? டார்க் கிரீன் கலர்ல இருக்கு. தட் இஸ் அகெயின் வந்து ஒரு ஃபீமேலோட கேரக்டர். இப்போ இதனால என்ன தெரியுது? ஃபீமேலோட பேரண்ட் கலர் என்னவா இருக்கோ பிளான்ட்டுக்கு அதே பிளான்ட் கலர் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கும் வரும். பெருசா வேற எந்த சேஞ்சஸுமே நடக்காது. சரியா? ஓகேவா? ஓகே. யூடியூப்ல லைவ் மேரத்தான் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா இருந்திருந்தா இந்நேரம் கிளாஸ் வந்து ஷெடியூல் ஆயிருக்கும், அவர் வந்திருப்பாரு. ஸோ ஐ ஹோப் தெர் இஸ் நோ கிளாஸ் டுடே ஆன் யூடியூப். ஓகே, அடுத்து போலாமா? இது கிளியரா? இதுதான் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இதுவே ரெசிப்ரோக்கல் கிராஸ்ல பார்க்கும்போது F1 plant differs from each other. In each cross, the F1 plants reveals the character of the plant which is used as the female
பிளான்ட். ஸோ ஃபீமேல் பிளான்ட்டுக்கு என்ன கேரக்டர் இருந்ததோ அதே தான் எனக்கு F1 ஜென்ரேஷனில் கிடைச்சது. தட்ஸ் இட் டா. ஸோ பயாலஜியில் ஃபர்ஸ்ட் 2 லெசன் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஜுவாலஜியில் எந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு போல் போட்டுடலாமா? ஜுவாலஜியில் நம்மளுக்கு மொத்தமாக 5 லெசன் இருக்கு இல்லையா? இப்போ எந்த லெசன் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்னா அதை மட்டும் நம்ம வந்து 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச சாப்டர் 3 உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால சாப்டர் 3 நான் கொடுக்கல. Can you tell me which lesson is very ஐயோ சாரிடா, சாப்டர் 4 2 தடவை கொடுத்துட்டேன். ஜஸ்ட் a minute. த்ரீ 4 5 தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கா? அப்போ சாப்டர் 1 தூக்கிடலாமா போர்ஷன்லேருந்தே? சரி, ஓகே. சாப்டர் 2 3 4 5 கொடுக்குறேன். எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, எதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லு. எது இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டு 2 3 4 அப்படின்னு நீ 3 சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த 3ல் எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ணு. ஸோ எதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறியோ அதுதான் இப்போ நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த சாப்டரோட 5 மார்க்ஸை முதல்ல நம்ம முடிச்சிடலாம். சரியா? அதுக்காக தான் நான் கேட்குறேன். எது உனக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிரு. அந்த லெசனோட 5 மார்க்கை நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். 5 போர்ஷன்ஸ்லேயே இல்லை, நிறைய பேருக்கு இருக்குடா. சில பேருக்கு தான் இல்லை, நிறைய பேருக்கு 5 போர்ஷன்ஸ்லேயே இருக்குது. 5th சாப்டர் தான் டிஃபிகல்ட்டு. ஏன்னா 5th சாப்டர் இப்போ தானே ரீசெண்டாக நம்ம கிளாஸ் எடுத்தோம். 5th சாப்டர் நேற்று தானே நான் கிளாஸே முடித்தேன். நேற்றோ முந்தா நேற்றோ தான் நம்ம 5th சாப்டரே எண்ட் பண்ணோம். சரி, அப்போ 5th சாப்டரே போயிடலாமா? ஃபஸ்ட்டு 5th சாப்டர், அதுக்கப்புறமா 2nd சாப்டர் நிறைய பேர் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஃபஸ்ட்டு 5th சாப்டர் போயிடலாமா? 30% of the students have answered 5th. இங்கே பாரு, எகெயின் நான் சொல்லிட்டேன், நான் போல் போட்டு மெஜாரிட்டி யார் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் போகிறேன். 5th சாப்டர் 30% இருக்குது, 4th சாப்டர் 21% இருக்குது, 3rd சாப்டர் 21. இப்போ என்னடா மாறிடுச்சு? சாப்டர் 2 and 5 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக 29 இருக்குது. சரி, இப்போ டை பிரேக்கர் 2ஆ 5ஆ? 2ஆ 5ஆ? யாருக்கு 2nd சாப்டர் ஃபர்ஸ்ட் வேணும், யாருக்கு 5th சாப்டர் ஃபர்ஸ்ட் வேணும்? கமெண்ட்ஸ்ல போடு. 2ஆ 5ஆ? 2 தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டா? சரி, ஓகே. 2nd சாப்டர் போயிடலாமா? எஸ், 2nd சாப்டர்ல describe the structure of human ovum with a neat labeled diagram. சரி, போதும், சண்டை போட்டது போதும். 2 5ன்னு வா கிளாஸ் பார்க்கலாம். 2nd சாப்டர் நிறைய பேர் சொல்லிட்டீங்க, வந்தாச்சு 2nd சாப்டருக்கு. முடிச்சுட்டு நம்ம 5th சாப்டர் பார்க்கலாம். சரியா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் வித் அ நீட் லேபிள் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஓவம் இஸ் த ஃபீமேல் கேமெட் இல்லையா? ஸோ இந்த ஃபீமேல் கேமெட் இஸ் நான் கிளிடாயிக் ஏலெசித்தல் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். மைக்ரோஸ்கோபிக்னா உனக்கே தெரியும், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே மட்டும்தான் நம்மளால அதை பார்க்க முடியும் அப்படின்னு. நான் கிளிடாயிக்னா என்ன? இப்போ ஹென்னு கோழி முட்டைலாம் எடுக்கும் போது மேலே வந்து ஒரு ஷெல் இருக்குது, ஓடு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஓடு வந்து இங்கே நம்ம பார்க்க முடியாது, ஹியூமன் எக்ல பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் நான் கிளிடாயிக். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல் எனக்கு இருக்காது. லெசித்தல், ஏனா ஆப்சென்ட் ஆர் நோ அப்படின்னு அர்த்தம். லெசித்தல் அப்படின்னா வந்து யாக் சாக்.
மஞ்சள் கரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து இங்க இருக்காது. ஸோ ஹியூமன் ஓவம்ல யாக் சாக் இருக்காது, அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஏலெசத்தல். இங்க நோ ஷெல் ஓடு வந்து இருக்காது, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நான் கிளிடாயிக். சரியா? அடுத்த பாயிண்ட், இட்ஸ் சைட்டோபிளாசம் கால்ட் அஸ் ஓபிளாசம். ஸோ எக்கை வந்து ஓவா ஓவம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். ஸோ இந்த எக்கோட சைட்டோபிளாசமை என்னென்னு சொல்கிறாங்க? ஓபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்டெய்ன்ஸ் அ லார்ஜ் நியூக்ளியஸ் கால்ட் அஸ் ஜெர்மினல் வெசிக்கல். ஸோ இந்த சைட்டோபிளாசம்க்கு உள்ள ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்க்கு பேர் ஜெர்மினல் வெசிக்கல். The ovum is surrounded by 3 coverings, namely inner thin transparent vitelline membrane, middle thick zona pellucida, and the outer coating called as follicular cells called corona radiata. இப்போ 3 கவரிங் இருக்கு. அவுட்டர் மோஸ்டா இருக்கக்கூடியது it is made up of cells தான். இதுல corona radiata. சரியா? அவுட்டர் மோஸ்டா இருக்கக்கூடியது திக்கான லேயர் which is made up of follicular cells called as corona radiata. இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு ஜஸ்ட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா we have middle thick zona pellucida. இதுக்கும் உள்ள வந்தீங்க அப்படின்னா we have inner thin transparent layer which is called as vitelline membrane. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ 3 லேயர் இருக்கு. வெளியில கொரோனா ரேடியேட்டா, டீ காஃபி குடிச்சிங்களாடா? இட்ஸ் 5:15 இல்லையா? நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவீங்க இந்த டைமுக்கு. எனக்கு இப்போ தான் ஸ்ராவணி மேம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. யூ ஹேட் டீ ஆர் காஃபி, ஸ்நாக்ஸ்? நோ. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் தானடா லிசன் பண்ணுறீங்க, சாப்பிட்டு தாராளமாக பார்க்கலாமே. ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா? அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து ஃபாலிகுலர் செல்ஸ்னால் ஆயிருக்கு. இட் இஸ் கொரோனா ரேடியேட்டா, அது திக்காக இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மிடில் லேயரில் திக்கான ஜோனா பெலுசிடா இருக்குது. அதுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா தின்னான டிரான்ஸ்பரண்ட் லேயர் விச் இஸ் விட்டிலைன் மெம்ப்ரெயின் இருக்குது. சரியா? இதுதான் 3 லேயர்ஸ் ஆஃப் எக். இப்போது இந்த விட்டிலைன் மெம்ப்ரெயின் எங்கே இருக்குது? இன்னர் மோஸ்ட் லேயராக இருக்கா? அந்த இன்னர் மோஸ்ட் லேயரான விட்டிலைன் மெம்ப்ரெயினுக்கும் மிடில் லேயரான ஜோனா பெலுசிடாக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய விட்டிலைன் ஸ்பேஸ் இருக்கு. யார் இருக்காங்க? ஒரு பெரிய விட்டிலைன் ஸ்பேஸ் இருக்காங்க. சரியா? ஒரு சின்ன கேப் வந்து இருக்கு. ஓகே, இப்பதான் லஞ்சே சாப்பிட்டியா? ரொம்ப மோசமான பழக்கம்டா இது. 5 மணிக்கா போய் லஞ்சு சாப்பிடுவ? ஓகே, இது கிளியரா? எஸ். அடுத்து போலாமா? Shall we go to the next one? Human ovum ஓட diagram வேணுமா? டேய், இது ஒன்றும் இல்லை. வெளியே இருக்கக்கூடியதை நீ என்ன மாதிரி தெரியுமா போட்டுற? உள்ள ஒரு ரவுண்டு போட்டு புள்ளி வச்சுக்கோ. இந்த செல்ஸ் நான் சொல்லித்தரேன். வெளியே ரவுண்டு போட்டு புள்ளி வச்சுக்கோ. சரியா? தென் நியூரான்ஸ்க்கெல்லாம் போடுவேன் இல்லையா? சும்மா இந்த மாதிரி பேய் மாதிரி போட்டு விடு, அவ்வளோதான். ஸோ ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து இதோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஒரு ரவுண்டு போட்டு புள்ளி வச்சுக்கோ. தென் இங்கிருந்து எனக்கு அப்படியே வந்து இழுத்து விட்டுரு. ஃபாலிகுலர் செல்ஸ் இப்படி போட்டால் போதும். சரியா? ஒரு புள்ளி சுற்றி ஒரு ரவுண்டு, தென் டென்ட்ரைட்ஸ் மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோ. இது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுற போகிற சுற்றியும் ஃபாலிகுலர் செல்ஸு. சரியா? இதுக்கு பேர் என்னது? கொரோனா ரேடியேட்டா. ஓகே, தென் உள்ள இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேரு ஜோனா பெலுசிடா. இதுக்கு பேரு கொரோனா ரேடியேட்டா, இதுக்கு பேரு ஜோனா பெலுசிடா. இதே மாதிரி செல்ஸ் ஃபுல்லா போட்டுக்கோ. ஓகே, தென் இந்த ஜோனா பெலுசிடாக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கும். ஜோனா பெலுசிடாக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கும். இந்த லேயருக்கு பேரு விட்டிலைன் மெம்ப்ரெயின். இதுக்கு பேரு விட்டிலைன் மெம்ப்ரெயின். இப்போ இந்த விட்டிலைன் மெம்ப்ரெயினுக்கும் ஜோனா பெலுசிடாக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கா? இதுதான் பெரிய விட்டிலைன் ஸ்பேஸ். நடுவில் என்ன பண்ணிட போற? ஒரு நியூக்ளியஸ் போட்டுற போற. டே, இதுல என்னடா பிரச்சனை? ஃபாலிகுலர் செல்ஸ் மட்டும் தான் உனக்கு பிரச்சனையா இருக்கும். இப்போ ஓகேவா? எஸ்.
இன்னும் லஞ்சே சாப்பிடல, அருமை. 5 மணிக்கு திட்டுறவனை சாப்பிட்றவனை திட்டுறதா இல்லை சாப்பிடாதவனை திட்டுறதான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வேரியஸ் ஃபேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போலாமா? ரெடியா? பெரிவிட்டிலைன் மீன்ஸ் என்ன? கீதானா என்னன்னு கேட்டா என்ன பதில் சொல்வீடா? அந்த மாதிரி தான் இது மேம், அது என்னோட பேர் மேம். அதே மாதிரி தான் இதுவும் பெரிவிட்டிலைன் மெம்பரேனுங்கிறது ஒரு பேரு. ஸோ வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போலாமா? இப்போ இதில் வந்து 4 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் நடக்கும் இல்லையா, ஒரு 3 days இல்லை 5 days வந்து ப்ளீடிங் நடக்கும். ஸோ அந்த ஃபேஸ் தான் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 daysக்கு எனக்கு மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ப்ளீடிங் வந்து இருக்கலாம். ஸோ இந்த ப்ளீடிங் வந்து எதனால நடக்குது? பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங்னால நடக்குது. யூட்டரைன் வால்ல இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோமெட்ரியம் பார்த்தோமா, அவுட்டர் மோஸ்டா பெரிமெட்ரியம் இருக்கும், நடுவில் மயோமெட்ரியம், உள்ள எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியம் எனக்கு உடஞ்சு பிரேக் டவுன் ஆகிறதுனால மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் நடக்குது. சரியா? அண்ட் இட்ஸ் பிளட் வெசல்ஸ் டியூ டு டிக்ளைன் இன் த லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்டரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து பிரேக் ஆகுது. எதனால? பிளட் வெசல்ஸும் பிரேக் ஆகுது. எதனால? எனக்கு ப்ரொஜெஸ்டரோன், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுனால பிரேக் டவுன் ஆகுது. சரியா? எண்டோமெட்ரியல் லைனிங்கும் பிளட் வெசல்ஸும் எனக்கு பிரேக் டவுன் ஆகுது பிகாஸ் ஆஃப் டிக்ளைன் இன் த லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்டரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். டிக்ளைன்னா கம்மியாகிறது, லெவல் வந்து கம்மியாகிறது. சரியா? அடுத்து போலாமா? ஸோ மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் menstruation occurs only if released ovum is not fertilized. எனக்கு ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆகுது, ஓவியுலேஷன் டைமில் எக் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. அப்படி ரிலீஸ் ஆகும்போது அந்த எக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் நடக்கும். ஒருவேளை அந்த எக்குக்கு வந்து ஸ்பெர்ம் கிடைச்சி ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸ் ஆகாது. ஓகேவா? ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் மே பி அன் இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஒருவேளை பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஹவவர் இட் குட் ஆல்சோ பி டியூ டு ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் டிஸார்டர் அண்ட் அனிமியா. ஸோ ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிறதுனால, ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இல்லாததுனால கூட பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். அடுத்து ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் போலாமா? விச் டே டேக்ஸ் பிளேஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்? ஒன் வேர்ட் ஃபார் டே. இங்கே பாரு, தேவையில்லாம் மெசேஜ் பண்ணாத, முதல்ல வந்து லிசன் பண்ணு. Follicular phase extends from 5th day of the cycle until the time of ovulation. இப்போ எனக்கு வந்து பீரியட்ஸ் ஒரு 5 days தான் நடக்குது, ப்ளீடிங் நடக்குதுன்னா அந்த 5th டேலேருந்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டேஸ் தான் ஃபாலிகுலார் ஃபேஸ். இது அந்த 5th டேலேருந்து அடுத்து வரக்கூடிய 14th டே வரைக்கும். மேம் இந்த 10th டே, 11th டே, 14th டே அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா, இமேஜின் ஐ கெட் மை பீரியட்ஸ் டுடே. எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா இது டே 1. சரியா? எப்போ பீரியட்ஸ் ஆகுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் டேன்னு எடுத்துக்கணும். ஸோ இது டே 1. அப்போ இன்னையிலேருந்து 5 நாள் கழிச்சு டே 5ஆவோ இல்லை 6ஆவோ இருக்கும். அப்படி தான் நம்ம டே 1, டே 2 கணக்கெடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் எனக்கு பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆகுது அப்படின்னா அது டே 1லேருந்து மேபி 3 days ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை 5 days ப்ளீடிங் இருக்கலாம். அதுக்கப்புறமா ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இப்போ இந்த பீரியட்ஸில் என்னாச்சு? யூட்டரைன் வாலில் இருக்க எண்டோமெட்ரியல் லைனிங் எனக்கு வந்து பிரேக் ஆச்சு, பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆச்சு, அது கூட சேர்ந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்கும் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, அடுத்த பீரியட்ஸ்க்கு தேவையான எக்கு வந்து ரெடி ஆகும். அதுதான் ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். சரியா? ஸோ இப்போ வந்து இது எங்கே நடக்க போகுதுன்னா 5th டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்ராக்சிமேட்டாக டே 14 வரைக்கும், அதாவது ஓவியுலேஷன் வரைக்கும் இருக்கும். ஸோ டியூரிங் திஸ் ஃபேஸ் the primary follicle in the ovary grows to become a fully mature Graafian follicle. ஸோ primary follicle, Graafian follicle அப்படிங்கிறதுனா என்ன? காலையிலே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபாலிக்கல் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் பலூனுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபாலிக்கல் இஸ் நத்திங் பட் ஒரு வாட்டர் பலூன் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கேன், அதுதான் ஃபாலிக்கல் அப்படின்னு வச்சுக்கோ. அதுக்குள்ளே ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னா அதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ ஃபாலிக்கல் அப்படின்னாலே இட் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில்டு சாக். ஃபாலிக்கல் அப்படின்னா என்னது? ஃப்ளூயிட் ஃபில்ட் சாக்கு தான் என்ன சொல்லுவோம்? ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ
இந்த ஃப்ளூயிட் ஃபில்டு சாக்குக்குள்ளே எனக்கு ஒரே ஒரு கல்லை மட்டும் நம்ம தூக்கி போடுறோம்னா அதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கல். அப்போ அந்த கல் என்னவா இருக்கும்? எக்காக இருக்கும். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல்னா எக்கு ப்ளஸ் ஃப்ளூயிட் ஃபில்டு சாக்கு. ஸோ ஒரு சாக்குப்பை மாதிரி விஷயம், அதுக்குள்ளே ஃப்ளூயிடும் இருக்குது ப்ளஸ் எக்கும் இருக்குது. அதுதான் ஒரு வாட்டர் பலூனுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணி உள்ள கல்லை தூக்கி போடுற மாதிரி, அந்த கல் தான் எக்கு. சரியா? இப்போது எனக்கு இந்த ஃப்ளூயிடு ஃபில்டு சாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் பெருசாகி அதுக்குள்ளே ஒரு எக்கு வந்து ஒரு மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. ப்ரைமரி ஃபாலிக்கலுங்கிறது ஒரு இம்மெச்சூர் ஸ்டேஜ், அப்போ தான் அது டெவலப் ஆகிட்டுருக்கு, ஏர்லி ஸ்டேஜ். அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இட் இஸ் டெவலப்பிங் இன்டு அ கிராஃபியன் ஃபாலிக்கல். சரியா? அண்ட் சைமல்டேனியஸ்லி த எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட்ஸ் த்ரூ ப்ராலிஃபரேஷன். ஸோ எனக்கு யூட்டரஸ்குள்ளே எண்டோமெட்ரியம் திரும்ப ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா பழைய எண்டோமெட்ரியம் எல்லாம் போயிடுச்ச பீரியட்ஸில் இப்போ புதுசாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதே மாதிரி எனக்கு ஓவரிக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு? ப்ரைமரி ஃபாலிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. இதுக்கு பேர் தான் ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஓவரி அண்ட் யூட்ரஸில் நடக்குது இல்லையா? எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், FSH அப்படின்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதுதான் இந்த எக்கை வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இதுலேயே அர்த்தம் இருக்குது. அந்த ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி க்ரோ பண்ண வைக்கிறதா இதோட வேலை. And then we have luteinizing hormone. ஸோ இந்த லூட்டினைசிங் ஹார்மோனும் FSHம் ரெண்டுமே சேர்ந்து தான் என்ன ஆகுது? எக்கு நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. which increase gradually during the follicular phase. இப்போ டே 5லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி டே 14 அப்படின்னு வரும்போது அது செம்ம ஹை பீக்கில் இருக்கும். சரியா? இட் ஸ்டிமுலேட்ஸ் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் பை த ஃபாலிக்கல் செல்ஸ். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்கை வந்து டெவலப் பண்ணுது. சரியா? இது பியோர் சயின்ஸ்க்குமா? பியோர் சயின்ஸ் புக்கில் இந்த போர்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும் இல்லையா? அது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. கரெக்டாக முகமது ஷாஃபி? உனக்கு இந்த போர்ஷன் இருக்குன்னா உனக்கும் சேர்த்து தான் இந்த லைவ். போர்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரீங்களா? ஸோ அடுத்த ஓவியூலேட்டரி ஃபேஸ் போகலாமா? ஓவியூலேட்டரி ஃபேஸ். இந்த ஓவியூலேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? அப்ராக்சிமேட்டாக டே 14th நடக்கும். எல்லாருக்கும் 14th டே தான் நடக்குங்கிறது கிடையாது. சில பேருக்கு 13th நடக்கலாம், சில பேருக்கு 16th நடக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ 14th டேயில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த LH அண்ட் FSH ரெண்டுமே லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாமே செம்ம ஹை பீக்கில் இருக்கும். ஸோ இந்த டைமில் டே 14th அன்னைக்கு என்ன ஆகுது? ஓவியூலேஷன் நடக்குது. எக்கு வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது. மேக்ஸிமம் செக்ரேஷன் ஆஃப் LH டியூரிங் த மிட் சைக்கிள் கால் LH சர்ஜ் இன்டியூசஸ் த ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல். இப்போ நான் என்ன சொன்னேன்? டே 5லேருந்து 14 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா, இன்க்ரீஸ் ஆக 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 அந்த டே 14th அன்னைக்கு செம்ம பீக்கில் இருக்குது. அதுதான் LH சர்ஜ். சரியா? ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது? அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி வெடிச்சு செதுருது. அப்போ உள்ளே இருக்க அந்த கல் இருக்கு இல்லையா? வாட்டர் பலூனுக்குள்ளே ஒரு கல்லை தூக்கி போட்டோமா, அந்த எக்கு மட்டும் எனக்கு என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. இட் ஆல்சோ இன்டியூசஸ் த ரிலீஸ் ஆஃப் த ஓவம் விச் இஸ் த செகண்டரி ஊசைட். நல்லா டெவலப் ஆனதை செகண்டரி ஊசைட்னு சொல்லுவோம். ஃப்ரம் த ஓவரி இந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இன்டு த பெரிட்டோனியல் கேவிட்டி. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஓவியூலேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வாட் இஸ் ஓவியூலேஷன் கேட்டால் இதுதான் எழுத போறீங்க. அடுத்து லூட்டியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ் போலாமா? எங்களுக்கு பாட்னியில் 1 to ஜுவாலஜியில் 1 to 4 அதில் இந்த கொஷின் இருக்கா இல்லையா? உன் புக்கில் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுங்கிற கொஷின் இருக்கா இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி. இருந்தால் இந்த செஷன் பியோர் சயின்ஸ்க்கும் சேர்த்து தான். எனக்கு தெரியும் இருக்கா இல்லையான்னு. உன்கிட்ட நான் கேட்குறேன், இருக்கா இல்லையான்னு நீ பாரு. மேம், நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வேதாந்தோட லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லித்தரது நல்லா புரியுது. தேங்க்யூ கயல்விழி. இப்போ லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ் போகலாமா? இப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் எனக்கு ஒரு 3 days இல்லை 5 days ப்ளீடிங் நடந்தது. அப்போ எல்லா ஹார்மோன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தென் ப்ளீடிங்கில் என்ன நடக்குது?
யூட்ரஸோட இன்னர்மோஸ்ட் லேயரான எண்டோமெட்ரியம் பிரேக் டவுன் ஆகுது. அட் த சேம் டைம் பிளட் வெசல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகுது. அது கூட சேர்ந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்கு வெளியே வந்தாச்சு. தென் அடுத்த ஃபேஸ் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். அடுத்த சைக்கிளுக்கு தேவையான எக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகுது. ப்ரைமரி ஃபாலிக்கல் எனக்கு மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. ஸோ 5th டேலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 14th டே வரைக்கும் நடக்கக்கூடியதான் இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்லாம் பிட்டாக எனக்கு அதிகமாகிட்டே போகுது. 14th டே எனக்கு கரெக்டாக எனக்கு எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் லூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். லூட்டினைசிங் ஹார்மோன் பீக்கில் இருக்கும், LH சர்ஜன் சொல்லுவாங்க. இப்போது ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் ஹேப்பன்ஸ். உள்ளே இருக்க கல் மட்டும் எனக்கு வெளியே வருது. ஸோ எக்கு மட்டும் ரிலீஸ் ஆகுது. இப்போ லூட்டியல் ஒரு செக்ரேட்டரி ஃபேஸில் என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் இந்த எக்கு வெளியே வந்ததுக்கப்புறமா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்பெர்ம் கிடைக்கலாம், இன்னொன்று கிடைக்காமையும் இருக்கலாம். ஸோ இப்போ கிடைச்சாலும் நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா? நம்ம பாடி அதுக்கு எப்போவுமே ப்ரிப்பேர்டாக ரெடியாக இருக்கும். ஸ்பெர்ம் வந்து கிடைச்சிருச்சுன்னு வை, என்ன ஆகும்? ப்ரெக்னென்சி நடக்குமா? ஒரு ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா ஜைகோட் டெவலப் ஆகும். தென் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இங்கே பாரு, முகமது ஷாஃபி ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கேன். நானும் சரி 4 மெசேஜ் தான் போட்டேன்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட நீ ஸ்பேம் பண்ணிருக்கேன், உன்னோட ஐடி பிளாக் ஆயிடும் பார்த்துக்கோ. என்ன நினச்சிட்டு இருக்கே நீ? டீமினல் பேட்ச் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண, பாஸ்ட் கிளாஸஸ் தெரிய மாட்டேங்குது. டே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு பிரஜித். ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறமா உனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். சரியா? மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு டயக்ராம் போடணும்னு எங்கள் மிஸ் சொன்னாங்க. கம்பல்சரி போடணுமா? நாட் வெரி இம்பார்ட்டண்டா. நீ தீரை எழுதினாலே போதும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது? ஒருவேளை எனக்கு ஸ்பெர்ம் கிடைச்சா ஃபர்டிலைசேஷன் நடந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி மெயின்டைன் ஆகும். அப்போ அதுக்கு தேவையான ஹார்மோன் என்னது? ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் தேவைப்படுது. அந்த ப்ரொஜெஸ்டிரோனை செக்ரீட் பண்ணக்கூடியது இந்த கார்பஸ் லூட்டியம். ஸோ நம்ம இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து எக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா? எக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா டென் என்ன ஆகும்? உள்ளே இருக்க கல் மட்டும் எனக்கு இப்போ வெளியே வந்துருச்சு. பலூனும் தண்ணியும் உள்ளே இருக்கு இல்லையா? அது இப்போ வெளியே வெடிச்சு செதறி இருக்குமா? கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோ. இப்போது அதை தான் என்ன சொல்வோம்? கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேமேஜான கிராஃபியன் ஃபாலிக்கலை தான் கார்பஸ் லூட்டியம்னு சொல்லுவோம். இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுது? ப்ரொஜெஸ்டிரோனை செக்ரீட் பண்ணுது. while it is essential for maintenance of the endometrium. இந்த ப்ரொஜெஸ்டிரோனுங்கிற ஹார்மோன் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி மெயின்டைன் ஆகும். சரியா? இல்லைனா வந்து அபார்ஷன் தான். if fertilization takes place, ஒருவேளை ஸ்பெர்ம் கிடைச்சிருச்சு எக்குக்கு அப்படின்னா எனக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குமா? ஃபர்டிலைசேஷன் நடந்த அப்புறமா இம்ப்ளான்டேஷன் will happen. இம்ப்ளான்டேஷன்னா என்னது? யூட்ரஸில் போயிட்டு கர்ப்பப்பையில் போயிட்டு அந்த டெவலப் ஆகிட்டு இருக்க ஃபீட்டஸ் போய் அட்டாச் ஆகுது. அதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன். தென் எனக்கு பிளாசென்டா க்ரோ ஆகுது, நஞ்சு கொடி க்ரோ ஆக ஆரம்பிக்குது. The uterine wall secretes nutritious fluid in the uterus for the fetus. இப்போ வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு ஃபீட்டஸ்க்கு தேவையான நியூட்ரிஷனை யூட்ரஸில் ஒரு ஃப்ளூயிட் வந்து செக்ரேட் ஆகி அந்த நியூட்ரிஷனை கொடுக்குது அந்த குழந்தைக்கு. ஸோ திஸ் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் த செக்ரேட்டரி ஃபேஸ். இப்போ கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்டிரோனுங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. யூட்ரஸ் என்ன பண்ணுது? அந்த டெவலப் ஆகிட்டு இருக்க குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணுது. இவ்வளோ செக்ரேஷன்ஸும் நடக்கிறதுனால இந்த ஃபேஸ்க்கு பேர் லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? டியூரிங் ப்ரெக்னென்சி ஆல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ மென்ஸ்ட்ருவேஷன். இப்போ ஒருவேளை எனக்கு ஸ்பெர்ம் கிடைச்சி ப்ரெக்னென்சி மெயின்டைன் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு பீரியட்ஸ் நடக்காது. மென்ஸ்ட்ருவேஷன் வில் நாட் ஹேப்பன். சரியா? இப்போ ஒருவேளை எனக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா, இது ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை எனக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கலை, ஸ்பெர்ம் கிடைக்கல அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் தான் எனக்கு ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணிட்டு இருந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிடும் இது ஒன்றும் நடக்கிற காரியம் கிடையாது, ஸ்பெர்மும் கிடைக்கல, ஸோ ப்ரெக்னென்சி எல்லாம் நடக்காதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. டீஜெனரேட் அப்படின்னா சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அதோட வேலையும் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுதான் டீஜெனரேட். ஸோ கார்பஸ் லூட்டியமோட சைஸ் இன்னுமே சுருங்கி அதை ப்ரொஜெஸ்டரோனை செக்ரேட் பண்ணுறதை ஸ்டாப்பே பண்ணிடும். ஸோ இட் லீவ்ஸ் அ ஸ்கார். ஒரு தழும்பு மாதிரி ஒரு விஷயத்த ஓவரிக்குள்ளே ஃபார்ம் பண்ணும். அதுதான் கார்பஸ் ஆல்பிகன்ஸ்.
கிராஃபியன் ஃபாலிக்கல் எக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க டிஷ்யூ தான் கார்பஸ் லூட்டியம். அதுவும் திரும்ப நல்லா சுருங்கி ஒரு தழும்பு ஃபார்ம் பண்ணுது, அதுதான் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். சரியா? It also initiates the disintegration of the endometrium leading to menstruation, marking the next cycle. இப்போ ஒருவேளை எனக்கு fertilization நடக்கலைன்னா கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் ஆல்பிகன்ஸா திரும்பவும் சுருங்குது, ப்ரொஜெஸ்டரோனை ஸ்டாப் பண்ணிடுது. ஒன்ஸ் இந்த ப்ரொஜெஸ்டரோன் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலே எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். பிரேக் ஆகி என்ன பண்ணும், எனக்கு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும், அடுத்த மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரியா மேம்? லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஐ எம் மிஸ்ஸிங் யுவர் கிளாஸ். சுதாகர், ஹாய்டா. எந்த காலேஜ்டா இருக்க, எப்படி இருக்க? அப்படியே மெமரிஸ் எல்லாம் வருதா, ஓல்டு மெமரிஸ் எல்லாம்? ஓகே. ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் பாட்னியில் 1 2, ஜுவாலஜியில் 1 2 3 தானா? சரி, ஓகே. கிளியராடா? அவ்வளோதான். நம்ம வந்து செகண்ட் லெசனில் ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். இதெல்லாம் தேர்ட் லெசன்டா. இந்த பேரியர் மெத்தட்ஸ், கெமிக்கல் மெத்தட் இதெல்லாம் வந்து தேர்ட் லெசன். இந்த கொஷின் வந்து புரியாமல் இருக்கா, டீச் பண்ணணுமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் லெசனில் இந்த பேரியர் மெத்தட்ஸ் இருக்கு. மெத்தட்ஸ் டு டிடெக்ட் ஃபீட்டல் டிஸார்டர்ஸ் டியூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சி இருக்கு. Then in vitro fertilization or test tube baby. இந்த 3 क्वेश्चन வந்து உனக்கு மேபி கேட்கலாம் இந்த லெசன்ல இருந்து. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Any doubts here? இதுல ஏதாவது क्वेश्चन வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லு, I'll explain. ஃபீட்டல் டிஸார்டர்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக்ஸு, இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸு ஆர் ஐவிஎஃப், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி, இந்த 3 கொஷின் தான் தேர்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது கொஷின் உனக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினோட பேரை சொல்லு, ஐ வில் டீச் யூ. இல்லைனா லெட்ஸ் எண்ட் திஸ் லைவ், ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். டீச் பண்ணணுமா? செகண்ட் லெசன் டிஃபிகல்ட்டுன்னு சொன்னீங்க. செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஆல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து முடிச்சாச்சு. தேர்ட் லெசனில் ஏதாவது புரியாமல் இருக்கா, டீச் பண்ணணுமா? 2 கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டா மேம் சாப்டர் 2ல். இந்த 2 கொஷினும் அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆர் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். இதை மட்டும் படித்தா போதும் நான் என்னைக்கும் சொன்னது கிடையாது, திஸ் இஸ் இனஃப் கிடையாது. இதெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்காம போயிடவே கூடாதுன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்லலை. ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் 5 மார்க் தானே? ஆமா, அது ஒரு 5 மார்க் தான், நிறைய ரிப்பீட் ஆகலை. ஸோ இப்போ நான் கொண்டு வந்த கொஷின்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3-4 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. தட் இஸ் த ரேஷியோ. சரியா? ஓகேடா. பேரியர் மெத்தட்ஸ் டீச் பண்ணுமா? ஓகே, ஃபைன். ஸோ டு ஓவர் கம் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருது இல்லையா, அதுக்காக தான் இந்த பேரியர் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பேரியர் மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டையும் மீட் பண்ணாமல் தடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பேரியர் மெத்தட்ஸுங்கிறது ஓவம் எக்கையும் ஸ்பெர்மையும் மீட் பண்ண விடாமல் நம்ம தடுக்க போகிறோம், அதுதான் பேரியர் மெத்தட்ஸ். ஸோ இதை ரெண்டும் மீட் பண்ணாதானே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இப்போ இது அதையே நான் தடுத்துட்டேன்னா எனக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்காது, ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகாது, இவ்வளோதான் விஷயம். இப்போ கெமிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில கெமிக்கல்ஸ்னால இது நடக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபோமிங் டேப்லெட்ஸ். ஃபோமிங்னா நுரை. ஸோ நம்ம சோப்பெல்லாம் தேய்ச்சா நுரை வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோம் கிரியேட் பண்ணி நான் வந்து ஸ்பெர்மை கொண்டுடலாம், எல்லாம் அந்த ஸ்பெர்மோட ஸ்பீடை கம்மி பண்ணிடலாம், மொட்டிலிட்டியை கம்மி பண்ணலாம். தென் மெல்டிங் சப்போசிட்டரிஸ், ஜெல்லிஸ், க்ரீம்ஸு இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெஜைனால யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ ஸ்பெர்மை வந்து அங்கேயே வி கேன் எய்தர் கில் தெம் ஆர் வி கேன் டிக்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்பெர்ம். ஸோ அது போயிட்டு எக்கை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே செத்துரும். தட் இஸ் த திங். ஸோ இப்படியும் நம்ம வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது காண்டம்ஸ், டயாஃப்ரம்ஸ், சர்விக்கல் கேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரப்பர், ஒரு லேட்டெக்ஸ் மாதிரி ஒரு ரப்பரில் இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ காண்டம்ஸ் வந்து நம்ம மேல் யூஸ் பண்ணக்கூடியது. பீனஸில் தே கேன் யூஸ் இட் ஆஸ் அ கவர் அண்ட் ஃபீமேலில் வெஜைனா அண்ட் சர்விக்ஸை கவர் பண்ணுற மாதிரி cervical caps or diaphragms வந்து யூஸ் பண்ணுவாங்க பிஃபோர் coitus. ஸோ ஃபிசிக்கலி நம்ம ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டிவைசஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செமன் வந்து எங்கே போய் ரீச்சே பண்ணாது. ஸ்பெர்ம், செமன் இதெல்லாம் போய் ஃபீமேல் ட்ராக்ட்லேயே ரிலீஸ் ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த காண்டம்ஸில் கலெக்ட் ஆகிருக்கும், we can easily dispose it. ஸோ இதனாலேயே என்ன ஆகலாம், நான் ஃபர்டிலைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். சரியா? ஆல்சோ இது ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி ஃபர்டிலைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக் எய்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ காண்டம்ஸ் ஆர் மேட் ஆஃப் பாலியூரித்தேன், லாட்டெக்ஸ் அண்ட் லாம் ஸ்கின். லாம் அப்படிங்கிறது வந்து ஆடு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அதோட ஸ்கின்ல இருந்தும் பண்ணுறாங்க, ரப்பர்ல இருந்தும் பண்ணுறாங்க. லாட்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ரப்பர். சரியா? அடுத்து diaphragm, cervical caps or vault. மேம் பேரியர் மெத்தட்னா என்னன்னு தெரியாது, இப்போதான் நான் சொன்னேன், காது கேட்கலையா? மேட் ஆஃப் ரப்பர். ஸோ இந்த diaphragm, cervical caps, vault இது எல்லாமே வந்து ரப்பர்னால தான் ஆயிருக்கு. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்குள்ளே இதை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்பெர்ம் இங்கே கலெக்ட் ஆகுமா அப்படியே நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூட்ரஸ்குள்ளேயோ இல்லை சர்விக்ஸ் வெஜினாக்குள்ளே ஸ்பெர்ம் வரவே வராது, இங்கேயே கலெக்ட் ஆகிடும், எடுத்து நம்ம அழகாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். சரியா? தென் ஹார்மோனல் பேரியர் போலாமா? It prevents the ovaries from releasing the ova and thickens the cervical fluid which helps the sperm away from the ovum. ஸோ இங்கே என்ன ஆக போகுது, ஹார்மோன் சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் இருக்க ஒரு சில டேப்லெட்ஸை நான் எடுத்துக்க போகிறேன். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும், ஒன்று எக் ரிலீஸ் ஆகாமல் நம்ம வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை தடுத்துடலாம் மொத்தமாக. அண்ட் சர்விக்கல் ஃப்ளூயிடோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். சர்விக்ஸ்லேயும் வெஜைனாலையும் எனக்கு ஒரு ஃப்ளூயிட் வந்து சிக்ரேட் ஆகும், அதோட திக்னஸை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம், விச் கீப்ஸ் த ஸ்பெர்ம் அவே ஃப்ரம் த ஓவம். ஸோ இதனால் என்ன ஆகும், ஸ்பெர்மும் எக்கும் மீட்டே ஆகாது, தூரமாக தள்ளி இருக்கும். சரியா? தென் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஹார்மோனல் பேரியர் ரெண்டும் ஒன்று தான். என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி ஒரு ஃபீவர் டேப்லெட்டை வாயில் போட்டு நான் தண்ணி போட்டு முழுங்கிட போகிறேனோ அதே மாதிரி தான் இந்த ஹார்மோனல் பில்ஸை நான் பண்ண போகிறேன். ஸோ பில்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் ஓவியூலேஷன் பை இன்ஹிபிட்டிங் த செக்ரேஷன் ஆஃப் FSH அண்ட் LH ஹார்மோன்ஸ். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிட போகிறேன், செக்ரேஷனை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓவியூலேஷன் நடக்காது. கரெக்டாக? இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு டேப்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம பாடியில் உருவான மாதிரியே ஒரு ஹார்மோன் வந்து அங்கே இருக்கும், ஆனால் இது நேச்சுரல் ஹார்மோன் கிடையாது, சிந்தட்டிக் ஹார்மோன். ஸோ இதனால மேபி நம்மளுக்கு சர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரொலாங்காக யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஷாஹெலி இஸ் அ கான்ட்ரசெப்டிவ் பில். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CDRIல வந்து டெவலப் பண்ணாங்க லக்னோவில். இதில் எனக்கு நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபேட் ரிலேட்டட் தான். லிப்பிட்ஸ் ஃபேட்னா எனது கொழுப்பு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டீராய்ட்ஸும். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா டேப்லெட்ஸ்லையும் இருக்குது. அதனால சில டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து வெயிட் போடும் இல்லையா? பட் இங்கே வந்து அந்த ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷன் கால்ட் அஸ் சென்ட்க்ரோமேன் வந்து இந்த டேப்லெட்ஸில் இருக்குது. இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸ், IUDs அப்படின்னா என்ன? இன்ட்ரா அப்படின்னா வித்தின், யூட்டரைன் அப்படின்னா யூட்டரஸ். ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே நான் ஏதோ ஒரு டிவைஸை இன்சர்ட் பண்ணுறது மூலயமா நான் ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸ். ஸோ இதுக்கு வந்து சர்ஜரி எல்லாம் தேவையில்லை, சும்மா வெஜைனா மூலிமா அந்த டிவைஸை இன்சர்ட் பண்ணுவாங்க யூட்ரஸ்குள்ளே. சரியா? இந்த டிவைசஸ் ஆர் காப்பர் ரிலீசிங் IUDஸாக இருக்கலாம், ஹார்மோன் ரிலீசிங் IUDஸாக இருக்கலாம், இல்லை நான் மெடிக்கேட்டட் IUDஸாக இருக்கலாம். காப்பரை ரிலீஸ் பண்ணக்கூடியது என்ன பண்ணுன்னா, எதர் ஸ்பெர்மை மொத்தமாக கொன்றும், இல்லை ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பெர்ம் வில் டை. அடுத்து ஹார்மோன் ரிலீசிங் IUDs. ஸோ இந்த இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ்லேருந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால சர்விக்கல் ஃப்ளூயிடோட திக்னஸ் அதிகமாகும், ஸ்பெர்ம் ஈஸியாக அவ்வளோ ட்ராவல் பண்ணி உள்ளே வர முடியாது. நான் மெடிக்கேட்டட் IUDs இது வந்து காப்பரையும் ரிலீஸ் பண்ணாது, ஹார்மோன்ஸையும் ரிலீஸ் பண்ணாது. பட் ஸ்டில் எனக்கு இது இருக்கிறதுனாலேயே ஃபர்டிலைசேஷன் ஸ்டாப் ஆயிரும், அங்கே வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்காது.
சரியா? இதுதான் அந்த இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ். இந்த ஐஓடிஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னா எய்தர் அந்த ஸ்பெர்மை பிடிச்சி ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணிடும். ஃபேகோசைட்டோசிஸ் இன் த சென்ஸ் மொத்தமாக முழுங்கிடும். செல் என்கல்ஃபிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுங்கி டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ ஸ்பெர்ம் வந்து இறந்து போயிடுமா? ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? டு டிலே த ப்ரெக்னென்சி. இப்போ ஃபர்ஸ்ட் பேபி வந்து பிறந்துருச்சு, செகண்ட் பேபிக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 3 years வேணும், 4 years வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ இந்த ஐஓடிஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஐஓடி மெத்தடுக்கு அவங்க போகலாம். It is one of the popular method of contraception in India and it has success rate of 95% to 99%. இதை நம்ம நம்பலாம். இப்போ காப்பர் ரிலீசிங் ஐஓடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது CUT330A, NOVA-T, CUT, CU7, மல்டிலோட் 375 இது எல்லாமே வந்து அந்த டிவைஸோட வேறு பேர், வேறு டிவைசஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலிமா என்ன ஆகும்? இந்த டிவைஸை நான் யூட்ரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா காப்பரை ரிலீஸ் பண்ணும். சரியா? எஸ். அடுத்து ஹார்மோன் ரிலீசிங் ஐஓடிஸ்னு பார்க்கும்போது ப்ரொஜெஸ்டாசர்ட் அண்ட் LNG20 இந்த ரெண்டும் வந்து ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். போரிங் மேம், அப்புறம் ஏன் கிளாஸ் கவனிக்கிறேன்? நான் கவனிக்க சொன்னேன்னா ஓகே, இது கிளியரா? they increase the viscosity of the cervical mucus. viscosity அப்படின்னா அடர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அதிகம் பண்ணி விட்டுருது. ஸோ ஸ்பெர்ம் வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியறது கிடையாது. ஸோ இதுதான் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். நான் மெடிக்கேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பீஸ் லூப் சொல்லுவாங்க. டபுள் எஸ் ஷேப்பில் அது இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு எஸ்ஸா, இது இன்னொரு எஸ்ஸா, ஸோ டபுள் எஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் லிப்பீஸ் லூப். ஓகே, அடுத்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போது எடுத்திருக்கேன்டா. இப்போ இந்த ஸ்லைடில் அந்த கொஷின் வந்து கிடையாது. டெஸ்டியூப் பேபிஸ் இருக்குது, ஃபீட்டல் டிஸார்டர்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி கொஷின் வந்து வேணும்னா லெசன் 3ல நான் எடுக்கும் போது எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதானா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கிளாஸை என் பண்ணிக்கலாமா? நான் சொன்னேன்னா நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கிறதுக்கு கூட ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் தாக்கு பிடிக்க மாட்டீங்கன்னு சொன்னேன்னா அதே மாதிரி தான் நடந்தது. சரி, பரவாயில்ல. இந்த லைவை வந்து இப்போதைக்கு நம்ம என் பண்ணிக்கலாம். ஓகே, பை பை எவ்ரிவன்.